ஸ்ரீமதி ராமன் நம்ம 10வது பாட்டு பார்க்கணும். பரந்த கண் பறவைகள். பரந்த கண் பறவைகள். இந்த பாட்டுக்கு என்ன பிரமேயம்? பிரமேயம்னு என்ன புரியாது. இந்த பாட்டுக்கு பிரமேயம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாக்ட் அர்த்தம் தெரியல, சொன்னேன். அந்த கருத்துன்னு புரிஞ்சுக்க முடியுது. பிரமேயம் அப்படின்னா பிரமாவுக்கு விஷயம், சொல்லப்படுற விஷயம். இந்த பாட்டுக்கு பிரமேயம் என்ன? சொல்லப்படுற விஷயத்த கூட எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சுருங்க தான் சொல்லுவோம். பாட்டுக்கு திருமந்திரத்துக்கு வாக்கியார்த்தம் அப்படின்னு சொரூபமும் சொரூபானுரூபமான பலமும் அப்படின்னு ஒரு அர்த்தம். சொரூபம் உபாயமும் பலமும் என்னவுமா? அப்ப என்ன பண்றது? இதுன்னா சொரூபம் சொரூபானுரூபமான உபாயம் இல்லையா, 2 வாக்கியார்த்தம் இருக்கு. ஆக இப்போ வாக்கியார்த்தம் அப்படின்னா அந்த அந்த சென்டென்ஸுக்கு பிரமேயம் என்ன, வாக்கியார்த்தம் என்ன, ஒரே அர்த்தம் தான். வங்கிப்புறத்தை நம்பி சாதிக்கிறது என்னன்னா திருவாய்மொழிக்கு வாக்கியார்த்தமாக வங்கிப்புறத்தை நம்பி என்ன அப்படி செய்வார் அப்படின்னா மொத்த 1000 பாட்டுக்கும் என்ன பிரமேயம், என்ன வாக்கியார்த்தம் அப்படின்னு அர்த்த பஞ்சகம். ஆக மொத்த 1000 பாட்டும் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா அர்த்த பஞ்சகத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு. ஆக திரண்ட பொருள் பிரமேயம் அப்படின்றது திரண்ட பொருள். இந்த பாட்டுக்கு பிரமேயம் என்ன? 10வது பாட்டுல வியாபிக்கிறது எவ்வளவு சௌகரியமா சுலபமா வியாபிக்கிறார் பகவான். வியாப்தி சௌகரியம் அப்படின்றது இந்த பாட்டினுடைய பிரமேயம். சுலபமா பெருமான் வியாபிக்கிறார் அப்படின்றதும் சரி. சங்கதி ஏதாவது உண்டோ? சங்கதி எதுவும் இல்லைன்னு நினைக்கணும். வியாப்தி சௌகரியம் அது 10வது பாட்டுல சொல்லப்படுறது. 9வது பாட்டுல வியாப்திய சொல்லி அதுல எப்படி 10வது பாட்டுல வியாப்தி சௌகரியமா அது இருக்கான்றத சொல்ற மாதிரி சங்கதி இருக்கு. 3வது பாட்டோட சங்கதி இருக்கு. 3வது பாட்டுல வியாப்தி எங்க சொல்லியிருக்கு? இல்ல 9வது பாட்டுல அடியே 9வது பாட்டுல பௌத்த நிராசனம் பண்ணிட்டு வியாப்தி சௌகரியத்தையும் சொல்லி இருக்குன்ற மாதிரி. 3வது எங்கேயோ போயிட்டு 9வது பாட்டுல அடி 9வது பாட்டுல மறந்து போயிட்டேன். வீட்டுல இருக்கிறதா சொல்லியிருக்கேன். இப்பதான் வீட்டுல இருக்கு அப்படின்றது இப்பதான் ஞாபகம் இருக்கு. 9வது பாட்டுல வியாப்தி தானே இருக்கு. அதனுடைய சங்கதி இருக்கு. 9வதுக்கும் 10க்கும் சங்கதி இருக்கு. வியாப்தி சௌகரியம். பரந்த கண் பறவைகள். பரந்த என்ன அர்த்தம்? பரந்தன்னா விரிந்த விரிந்த. தன் குளிர்ச்சி. 3 சொல்லிதான். தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த. பரந்த கண் பறவை. இடைநர கடல். பள்ளியா என்ன? பள்ளியில சொன்ன மாதிரி இருந்தது. கடல். அதான் கடல். பரந்த கண் பறவையுள் நீர் தோறும் பரந்துடன். ஒவ்வொரு நீர் பரமாணு அப்படின்னா சர்ப்பம் அதுல அந்த வாழ்க்கை தெரியும். பரமாணு அப்படின்னா என்னன்னு யாருக்காவது பரமாணுன்னா ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீர் திவளை பரமாணு நம்மளேதான் எங்க காட்டுற. இந்த ஜலம் அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கும் பொழுது அது ஒண்ணு அப்படின்னு தோன்றினாலுமே கூட, அது அந்த நீர் செறிவாலே அப்படி தோன்றினாலுமே கூட, அடர்ந்து இருக்கு ஒன்று தோன்றினாலுமே கூட அது பரமாணு சங்காத்த மீது அப்படின்னு காட்டுறது. பரமாணுக்களுடைய கூட்டம் தானே அது கடலானது. ஆக கடலுக்குள்ள இந்த நீர் அப்படின்னா இங்க நீர் திவளைகள், இந்த பரமாணுக்கள் நீர் தோறும் ஒவ்வொன்றுக்குள்ளையும் பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பறந்து உளன். மறுபடியும் வியாபித்திருக்கான். இதுக்கு மேலதான் அந்த சௌகரியத்தை சொல்றது. எப்படி வியாபித்திருக்கான் அப்படின்னா நீர் தோறும் பறந்துடன்
பாட்டு எப்படி அன்வைக்கிறது? மேற்கொண்டு பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்துடன். இத பாட்டு அன்வைக்கிறது நான் எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு சென்டென்ஸ் மாதிரி சொல்லணும் இல்லையா? பாட்டையே அது செய்யுளா இருந்தா கூட நமக்கு கட்டுரை வகையில கொண்டு வரணும் இல்லையா? அன்வயம் கொண்டு வரணுமே. எப்படி இதை ஒரு கட்டுரையா இருந்து இந்த வாக்கியத்தை எப்படி அமைப்போம்? பாட்டுக்கள் இருக்கிற பதங்களை கொண்டு ஒரு வினை முற்றத்துல போய் முடியணும். வினை முற்றுல போய் முடியணும். என்ன இங்க முற்று இருக்கு? பரந்துடன். அது உளன் அப்படின்னு சொல்லலாமா? அதுவே முற்றுன்னு சொல்லலாமா? உளன்றது பெயரெச்சமாயிடும் நினைக்கிறது. உழன்றது ஆனா அதுவே முற்று. சரி, முற்றுமாதான் தெரியறது, அதுவே முடிவாதான் தெரியறது. பறந்து இருக்கிறான், பரந்துடன். சரியா? இப்போ ரொம்ப சௌகரியமா பறந்து இருக்கிறான். ஆற்று இருக்கிற பதங்களை வச்சு எப்படி நம்ம மாத்திக்கணும்? அப்படியே யதாக்கிரமம் அன்மையகா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? இருக்கிறபடியே ஒவ்வொரு நீர் வேண்டாம். இப்ப ஆட்டு இருக்கிற வார்த்தைகள் விரிந்து குளிர்ச்சியாக இருக்கிற கடலில் இருக்கிற நீர் திவலை தூரம். இல்ல மாமி, பாட்டு அர்த்தம் வேண்டாம். எனக்கு இருக்கிற சரி நானே சொல்லிடுறேன். பரந்த தன் பறவையுள் பரந்த அண்டமிதன பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்த அண்டமிதன பரந்துளன் அப்படின்னு வச்சுக்கணும். பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்த அண்டமிதன பரந்துளன். புரியுறதா? இப்படிதான் நான் இதை வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு நீர் திவரை தோறும் எப்படி இருக்கான்? பரந்துளன். அதுக்கு விசேஷமாக எப்படி பறந்திருக்கான்? பரந்த அண்டமிதன பறந்திருக்கான். பரந்த அண்டமிதன அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஒரு துளியே ஒரு அண்டமா நினைக்கிற அளவுக்கு உள்ள ஒரே ஒருத்தர் இருந்தா எவ்வளவு சௌகரியமா இருப்பாரோ அந்த மாதிரி சௌகரியம். ஆக அந்த நீர்தோறும் இங்க மறுபடியும் ஒரு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். நீர்தோறும் அப்படின்றது இல்லையா? அத்தியாகாரம் என்ன? அத்தியாகாரம் அப்படின்னா வரவழைச்சுக்கணும் பொருள். இல்லாத சொல்ல நம்மளே வரவழைச்சுக்கிறது. அதான் வருவித்துக் கொள்றது. அதான் அத்தியாகாரம். சரி, இங்க என்ன சொல்ல நம்ம வரவழைச்சு கொள்றோம்? பரந்து தன் பறவையுள் நீர்தோறும். இது வரைக்கும் வேண்டிய சொற்கள் எல்லாமே இருக்கு. பரந்த அண்டம் இது என்ன? பரந்த அண்டம் இது. தேவையில்லையோ? சரி, அத்தியாகாரம் வேண்டாம். அத்தியாகாரம் வேணும் நினைச்சேன், தேவையில்லை. சரி, பரந்த அண்டம் இது என்ன? இது அப்படின்றது என்னது? இதுன்னா நீர்த்திவலை. அந்த இது அப்படின்றத பரந்த அண்டம் எது? அப்ப அதுக்கு நீரே பரந்த அண்டம் என்று நினைக்கும்படியாக வியாபிக்கிறான் அப்படின்னு அத்தியாகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அத்தியாகாரம் வேண்டாம். சரியா? இது அந்த நீர் திவலையே அதுவே பரந்த அண்டம் என என்று சொல்லும்படியாக பெருமான் சௌகரியமாக வியாபிக்கிறான். பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்த அண்டமிதன பரந்துடன். பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்துடன் பரந்த அண்டமிதன. நில விசும்பு ஒழிவற. நிலம் விசும்பு ஒழிவு அற. ஒழிவுன்றதை முன்னாடியே பார்த்தோம். ஒரு பிரிகள் ஏற்படாதபடி, ஒண்ணு விட்டு பிரியாதபடி. ஒழிவு அற அப்படின்னா ஃபுல்னஸ், பூரணமாகும். அப்ப மொத்தத்தையும் எல்லா பொருள்களையும் இந்த மாதிரி வியாபிக்கிறது. பரந்த அண்டமிதன நிலம் விசும்பு எல்லா பொருள்களையும் வியாபிக்கிறான். ஆக இந்த நிலம் விசும்பு அப்படின்னு சொல்றதுலாம் உபலட்சணம். உபலட்சணம் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வருது. அதாவது தர்க்க பாடத்துல இருந்து சொல்றேன். இந்த ஜென்மாதிதிக்கு அதோட கன்ஃபியூஸ் ஆயிடும். அங்க உபலட்சணம் ஜென்மாதிதிக்கு சொல்ற உபலட்சணம் வேற. தர்க்கத்துல அஜகல் லக்ஷணா அப்படின்னு பார்த்தோம். லக்ஷணா அஜகல் லக்ஷணா அப்படின்னு பார்த்தோம். It stands for அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிறது உபலட்சணம் அப்படின்றது.
இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதர் திங்ஸ் ஆல்சோ. சொல்லப்பட்டது சொல்லப்படாதவை எல்லாவற்றையும் கூட்டி கொள்றது. அஜகல் லட்சணம் தான் பார்த்தோமோ பார்க்கலையோ. லட்சணம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, அதோட விட்டுடலாம்னு. அப்படியா? அஜக லட்சணம் பார்க்கலையோ. காக்கையிலிருந்து தயிரை காப்பாற்றி விடுங்கள் மாதிரி எதுவும் பார்க்கலையா? தத்துவமசி சைத்தன்யம் எதிர்பார்த்தோம் பார்த்தோம் இல்லையா? பார்த்திருக்கோமே. அதான் ஜக லட்சணம். காக்கையின் இடத்திலிருந்து காப்பாற்றி விடுங்கள் தயிரை. காக்கை அப்படின்றத சொல்ல என்ன காட்டுறது அப்படின்னா காய் இல்லையா? அது என்ன காட்டுறது? எது எதெல்லாம் அந்த தயிரை சாப்பிடணும் எல்லா பொருள்களையும் காட்டுறது. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ் தட் வில் ஈட் கர்ட் அந்த மாதிரி. அதுதான் ஜெகல் லட்சணம், அஜகல் லட்சணம் அப்படின்றது. எப்படி நில விசும்பு ஒடி வர அப்படின்னு நிலம் விசும்பு அப்படின்னு சொன்னது என்ன பண்றது? எல்லாத்துக்கும் உபலட்சணம், எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கு, மற்ற பூதங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கு. நில விசும்பு ஒடி வர கறந்த சில இடந்தோறும் இடம் திகழ் பொருள் தோறும் கறந்த. சரி, இந்த பாட்டுல இருக்கக்கூடிய பதங்கள் செய்கிற கமத்துல மாதிரி சேவிச்சுட்டேன். கறந்த சில இடந்தோறும் இடம் திகழ் பொருள் தோறும் கறந்தெங்கும் பரந்துடன் இவையுட்ட கரணே அப்படின்னு எப்படி பதங்கள் எப்படி போக்கலாம்? கறந்த சில் இடந்தோறும் இடம் அப்படி வச்சுக்கணும் இல்லையா? அடிச்சுக்கலாமா? கறந்த சில் இடந்தோறும் கறந்த என்ன? கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சிருக்கிற சூக்ஷ்மமான. கறந்த சில் இடம் சிறிய இடம், சிறிய இடம். கறந்த சில்லிடம் தோறும் ஒவ்வொரு அப்படியே என்னென்னலாம் இடைவெளி இருக்கோ கறந்த சில்லிடம் தோறும் இடம் திகழ் பொருள். அப்படிப்பட்ட இடத்துல இடம் திகழ் பொருள், திகழக்கூடிய பொருள் என்னது? ஜீவாத்மா. சரி, திகழ் பொருள் ஏன் சொன்னாங்க ஜீவாத்மா? இந்த ஜீவாத்மான்றது ரொம்ப சின்னது, அது இருக்கக்கூடிய இடம் ரொம்பவே சிறியது அப்படின்றதுனால திகழ் எடுத்து அது இருக்கக்கூடிய இடம், அது சிறிய இடம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே அது ரொம்ப சின்னதா இருக்கு, அது இருக்கக்கூடிய இடம். அப்புறம் திகழ் பத்தி சொல்லலையே ஒரு வீடியோல. பிரகாசம் இருக்கு, தானே எரியறவனா இருக்கான், சொப்பிரகாசம் இருக்கான், அதனால ஒளி விடுகின்ற. அது சொப்பிரகாசமா இருக்கு. ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம் அதுவும் சொப்பிரகாசம், ஜீவாத்மாவும் சொப்பிரகாசம். ஆனா ஜீவாத்மா தான் பிரத்யேகாத்மா பிரத்யேக கிடையாது. ஒரு நம்ம இந்த விஷயங்கள் நம்ம மெஜிதரோட தீபிகை பொதுவான பார்ப்போம். ஆக இங்க அந்த திகழ்கிறது அப்படின்னாலே அது தானா ஒளிவிடுகிறது. அது என்ன தாற்பயம் அப்படின்னா, லேப்டாப் இருக்கு அப்படின்றது அது இருக்கிறதுனாலே எனக்கு தெரியும் கிடையாது இல்லையா? அது பரப்பிரகாஷம். நான் கண்ணை திறந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அதனுடைய இருப்பானது எனக்கு தெரிய வரும். ஆனா லேப்டாப் இருக்குன்ற ஞானம் எனக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உண்டான அப்புறம் எனக்கு லேப்டாப் பத்தி நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அதுக்கு இன்னொரு ஞானம் இருக்குமா? இதெல்லாம் அந்த பிராமணியவாதத்துல பார்த்துருக்கேன் என்றால் இருக்காது. ஞானமும் சொப்பிரகாசம். அதே போல இப்போ ஜீவாத்மா விஷயத்துல இப்ப எப்படி சொல்லணும்? ஜீவாத்மா சொப்பிரகாசம் அப்படின்னா என்ன? பரமாத்மா ஒன்றை கொண்டு அறிய வேண்டியது இல்லை அவனு, மற்றொன்றை கொண்டு அறிய வேண்டியதில்லை. சரி, அப்ப பரப்பிரகாஷம் அல்ல அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அந்த சுப்பிரகாசம் என்ன பண்ணிட்டோம்? பரப்பிரகாஷம் அல்ல அப்படின்னு கொண்டு வரும். நேரவே சுப்பிரகாசம் ரெண்டும் ஒன்னாதான் முடியும். இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா,
இதெல்லாம் ஆத்மாவை எப்படி தனக்குத்தானே ஒளிவிடும். தனக்குத்தானே ஒளிவிடும் இல்லையா? தனக்கு அப்படின்றது வந்து பிரத்யக் அப்படின்னா தனக்குத்தானே ஒளிவிடும் அப்படின்றத ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற பேதம். ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் சுப்பிரகாசம் பிரத்யக்காவும் இருக்கும். தனக்கு தானே ஒளிவிடக்கூடியது. இப்ப நான் இருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியும். ஞானம் ஏற்பட்ட உடனே அது இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஞானத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்றது தான் ஞானமானது அதுவே இருக்கு அப்படின்றது ஞானத்துக்கு தெரியாது. அந்த ஸ்வயம் பிரகாசத்துக்கும் பிரத்யக் அப்படின்றதுக்கும் ஒரு பேதம் இருக்கு. ரொம்ப டீப்பா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆயிடும். வேதாந்த எத்தீத மத தீபிகையில அதை பார்ப்போம். இப்போ நான் என்ன மாதிரி ஒரு உயிர் உள்ளதுக்கு மட்டும்தான் பிரத்யக் அத நான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஞானத்துக்கு உயிர் இல்லை அதனால தெரியாது, அந்த மாதிரி சொல்றீங்களா? உயிரே தான், உயிருக்கு மட்டும்தான் தெரியாது. உயிர் உள்ளதுன்னு நம்ம பிரிச்சு கூட சொல்ல வேண்டாம். உயிருக்கு மட்டும்தான், அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த உயிருக்கு மட்டும்தான் தெரியும் நான் இருக்கேன் அப்படின்றது செல்ஃப் கான்சியஸ்னஸ். ஆக இப்ப என்ன, எப்படி எங்க சுயம் பிரகாசமா இருக்க ஆத்மா அப்படின்னா, லேப்டாப் இருந்தாலுமே கூட அது என்னுடைய இருப்புன்றது வேற, அதை பற்றின அறிவுன்றது வேற. அது இருந்தாலே தெரிஞ்சுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்படின்னாலே பரப்பிரகாட்சியம் ஆயிடுது. இதெல்லாம் நம்ம பிராமணியவாதத்தில் பார்த்துருக்கோம். இதே ரீதியில தான் பார்த்தோம். இப்போ பிரகராமன் சாமி இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியுமா? பரப்பிரகாசியம் அல்ல அப்படின்னு நம்ம போயிட்டு வராங்க. இப்ப இந்த ரீதியில ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் சுப்பிரகாசம் அப்படின்னு என்ன வச்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மா தானே தோற்றக்கூடியது. தானே தோற்றுறது அப்படின்றது வந்து அப்ப ஆத்மா இருக்கு, ஆனா ஆத்மா இருக்கிறது தெரியாம இருக்கு. இப்படின்னா ஆத்மாவே ஜடம். நையாயிக்கால் சொல்றது வந்து ஆத்மாவே ஜடம் அப்படின்றாங்க. தூங்கும் போது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் இருக்கேன், அகம் 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 அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருக்கும். இதான் ஒளி விட்டுட்டே இருக்கு, விடுவிக்கொண்டே இருக்கு. தூங்கும் போது என்ன ஆகும்? என்ன தோன்றது? தூங்கும் போது என்ன ஆகும்? அகம் அப்படின்றது ஒரு தோற்றம் இருக்குமா? அது இருக்கும் தான் தோணுது சுவாமி. அதை நம்ம கவனிக்க தவறுறோம்னு வேணா வச்சுக்கலாம். நம்ம மனசு தூங்கிடுது, அதனால நம்மளால அதை கவனிக்க முடியல, அவ்வளவுதானே தவிர அது இருக்கத்தான் செய்யும். ஒரு கனவுல எல்லாம் வரும்போது அது கனவு தூக்கமே கிடையாது. கனவுன்ற தூக்கமே கிடையாது. சுஷுப்தின்றது வந்து துரிய தசை, நான்காவது தசை இருக்கும். 4 உணர்வு இருக்கும். காத்தால எழுந்துக்கிறப்ப அந்த நான் என்கிறது தொடர்றது. அதனால அது காத்துலயும் தூங்குறப்பையும் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சுத்தமாக உறங்கினேன்னு சொல்றான், அதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இருந்துட்டு இருக்கான் ராத்திரிலையும் அப்படின்னு தூங்கும் போது தொடர்றதுதான். நான்றது நையாயிக்காடு சொல்லவும் பதில் சொல்லிடுவாரு. நான்றது தொடர்றது அப்படின்னா, இப்போ ஒரு பலகை இருக்கு, பலகையின் மேல நம்ம ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொருளை எடுத்துட்டோம், பலகையில இருந்து அந்த பொருளை எடுத்துட்டோம். அப்புறம் சில மணி நேரங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த பலகையில அதே பொருளை கொண்டு வைத்தாரு. இப்போ அந்த பலகையில அந்த பொருள் இருக்கு அப்படின்றதுக்காக எல்லா காலத்திலும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அந்த பலகையில அந்த பொருள் இருக்கிறதுனாலேயே அப்ப முன் காலத்துல எடுத்துருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதான் ஆத்மா ஜடமா இருக்கு. நான் அப்படின்ற அந்த எண்ணமானது இது எப்ப ஆத்மா இருக்குன்றது அதுக்கு தெரிய வரும் அப்படின்னா, வைஷயிக ஞானம், விஷயங்களை பற்றின ஞானம் ஏற்படும் பொழுதுதான் நான் அப்படின்ற அந்த தோற்றமே ஆத்மாவுக்கு ஏற்படும். இது நையாயிகா சொல்றது. ஆக தூங்கும் பொழுது அகம் அப்படின்னே தோன்றாது. ஏன்னா அகம்னு தோன்றதுனாலே நான் இத்தை அறியான் என்றேன் அப்படின்னு தான் தோன்றுமே ஒழிய வெறும் நான் அப்படின்னே தோன்றாரு. ஆத்மான்றது ஜடப்பொருள் அப்படின்னு நையாயிகா சொல்றாரு. நம்ம வந்து ஆத்மாவை ஸ்தாபிக்கிறது தூங்கும் பொழுது கூட அகம் அகம். நம்ம நையாயிகால் மட்டும் கிடையாது, அத்வைதிகளும் கூட தூங்கும் பொழுது அகம் அப்படின்றது தோன்றவே தோன்றாது அப்படின்னு சான்ஸ்கிரிட் காலேஜ் ப்ரொஃபசர் எனக்கு வந்து தர்க்க மீமாசைகள்லாம் ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தவர். அவரிடத்துல இந்த மாதிரி பேசுறது கூட அவருக்கு வந்து ஒரு மாதிரி வியப்பா இருக்கு. தூங்கும் பொழுது கூட அகம் அப்படின்றது இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படியா? நல்லா இருக்க முடியுமான்னு. ஏன்னா தூங்குறது அப்படின்னா நான் என்னையே மறந்துட்டேன். மாம் அகம் அக்ஞா மாம் அகம் மாம் அந்நியஞ்சன ஜானாமி
அகம் சுத்தவான் நாம் அகம் அந்நியம் ஞாத்தவான் அப்படின்னு என்னையும் அறியல பிறரையும் அறியல அப்படின்னு தான் சொல்றோம் தூக்கத்தை பத்தி. அப்ப எப்படி தன்னை பற்றின அறிவு நான் அப்படின்ற மொழி எப்படி வரும் அப்படின்றதான் கேள்வி இருக்கு. ஆனா இதுவும் கூட அந்த எடுத்த பிறகு சுகமாக அஸ்வாப்சம் அப்படின்னு ஒரு நான் சுகமாக உறங்கினேன் அப்படின்னு அந்த அகம் அப்படின்ற ஒரு கண்டினியூஷன் அது மட்டும் போராது. அந்த கண்டினியூஷனுக்கு தான் பதில் சொல்லிடலாம் சுலபமா. இந்த பல கை மேல வைக்கிறது பதில் சொல்லிடலாம். ஆனா அந்த சுவாப காலத்தையே கொண்டு நான் சுகமாக உறங்கினேன் அப்படின்னு நமக்கு எழுந்த பிறகு ஒரு உணர்வு ஏற்படுறது. அதெல்லாம் வச்சு நிறைய விசாரம் பண்றாங்க. இது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம சித்தாந்தத்துல என்ன ஆத்மா இருக்கு, இருந்தாலே என்ன ஆகும், ஒழித்து இந்த வெளிரி கொண்டேதான் இருக்கு. ஆக திகழ்கிறது ஆத்மா எப்பொழுதுமே நான் உறங்கும் பொழுது கூட நான் அப்படின்னு அந்த அகமர்த்தமானது வாசிச்சுட்டே இருக்கும். அதனால திகழ் பொருள் கொஞ்சம் புரியலதான், கொஞ்சம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். சில எக்ஸாம்பிள் சொன்னதை திருப்பி சொல்லி, அதாவது நான் என்னையே மறந்து விட்டேன். அது என்னது, நான்ங்கிறது ஒருத்தர், என்னையே ஆப்ஜெக்டிவ் வேற யாரோ பாக்குற மாதிரி. மாம் அந்நியம் ஜானாமி அப்படின்றது ஸ்ரீபாஷத்துல ஒரு பெரிய விசாரம் நடக்கிறது. சிவபிரகாஷ் கேள்வி நம்ம நிச்சயமா ஒரு வேதாந்தம் கொஞ்சம் நம்ம இந்த மீமாசையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அப்புறம் நமக்கு இன்னும் ஒரு பேஸ் கிடைக்கும். என்ன சொல்ற ஆச்சாரியா என்ன சொல்ற அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நம்ம கண்டிப்பா நிச்சயமா பார்ப்போம் அந்த விஷயத்தை. ஆக திகழ் பொருள் தோறும் திகழ் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணை சொல்லுவாங்க. கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணை, எல்லாவற்றையும் உண்டு அப்படின்றது. உண்டன்னு அர்த்தம் சம்ஹாரம், சம்ஹரித்த அப்படின்னு அர்த்தம். ஆக இவை உண்ட கரண் கரா அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க முடியாது, வேதத்தால நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ஆக கரஹா அப்படின்றத கரணம், திருடன். முன்னாடி சொன்னதுதான் திடமே அப்படின்னு, என் திடரை அப்படின்னு அதே அர்த்தம் தான் இங்க கரஹா. கரஹான்றது கரண் அப்படின்னு. அப்புறம் கரவிசும் பெரியொழி, இது பரப்பாட்டு பரஸ்ருதி. கரவிசும்பு, விசும்புக்கு கரமா இருக்கு, முன்னாடி திட விசும்புன்னு சொன்ன அதே அர்த்தம் தான் கரவிசும்பு அப்படின்றது. கடைசியில சம்ஹரிக்கப்படுறதுனால கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கு விசும்பானது. கரவிசும்பு, எரி, வழி, நீர், நிலம், இவை மிசை. இவை மிசை என்ன அர்த்தம் இருக்கு? இவற்றினுள் இருக்கக்கூடிய, இவற்றின் மேலே இருக்கக்கூடிய, இவற்றின் மேலே இருக்கக்கூடிய. இப்ப இங்கதான் நமக்கு அந்த நையாயிக்கால் சொல்றது கொஞ்சம் இங்க ரிலேட்டபுளா இருக்கும். அவதான் சொல்றா திரவியம் இருக்கு, திரவியத்துல பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றா. இவை மிசை சொன்னதெல்லாம் திரவியம், இதெல்லாம் பஞ்ச பூதங்கள் சொல்லிட்டாரு. அதில் இவை மிசை, இவற்றில் இருக்கக்கூடிய இவை மிசை, கரவிசை, பெருவெளி, நீர மிசை, வர நவில். நவில்னா சப்தம், சப்தம், வரிஷ்டமான சப்தம். இந்த சப்தத்துக்கு வரிஷ்டம் என்ன ஏதாவது அர்த்தம் நம்முடைய சாய்ச்சதா? ஆகாசம் அதுல இருந்து சப்தம் வருது. அதுதான் ஞாபகம், நம்மளேதான் சாய்ச்சதா ஞாபகம். ஆக ஆகாச வரிஷ்டமான ஆகாசத்துல இருந்து வந்தபடினால வரிஷ்டமான சப்தம். இத மத்தொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நையாயிக்க மதத்துலதான் சப்தம் அப்படின்றது பெரும் ஆகாசத்தினுடைய பண்பு. நம்மளுடைய சித்தாந்தத்துல பூநிலாய 5மாய், நற்கணின்ற 4மாய், தீநிலாய 3மாய், சிறந்தகால் 2மாய், மீனிலாய 3 அப்படின்றது இல்லையா? ஆகாசத்துல சப்தம் மட்டும்தான் குணம். ஆனா அதே சப்தமானது மற்ற பூதங்களையும் இருக்கும். அப்படிதான் நம்மளுடைய சித்தாந்தம். இங்க ஆழ்வார் இந்த ஆகாசத்துக்கு சொல்றார் பரன் நவில், வரிஷ்டமான நவில் அப்படின்னு சொல்றார். நவில்னா சப்தம் இல்லையா? இங்க என்ன தாத்பரியமா இருக்கணும் நான் சொல்றது புரியறத. இப்போ நையாயிக மதத்துல என்ன ஆகும், அவன் சொல்லலாம் ஆகாசத்தினுடைய பண்பு என்னது சப்தம் அப்படின்னு சொல்லலாம்.
அவருடைய சித்தாந்தத்துல வெறும் ஆகாசத்துக்கு மட்டும் கிடையாது சப்தமானது, எல்லா பூதங்களுக்கும் பண்பாக இருக்கு இது சப்தமானது. செறிவா இருக்கிறது ஆகாசத்துல. தெளிவாவா? செறிவா செறிவாவா? அடி முக்கியமா ஆகாசத்துல இருக்கு. முக்கியமான, அதாவது ஆகாசத்துக்கு இது மட்டுமே தான் பண்பு. இந்த பண்பு மற்ற எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா ஆகாசத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்பு என்ன அப்படின்னா இந்த சப்தம் மட்டும்தான் அசாதாரணமா இருக்கு. ஆக வரநவில் திரள், திரள்னா மிடுக்கு, மிடுக்கு, மிடுக்குன்னா ரொம்ப ஒரு மிடுக்குன்னா நெருப்பு வந்து ரொம்ப அப்படியே மிளிர்ந்து இருக்கா மாதிரியா? இல்ல, நெருப்புக்கு தன்மை இல்லையே இது. நெருப்புடைய தானே. திரவி சும்பு எரிவழி, நீர் நிலம் நிலமிசை பரணவில் திரள் வழி. மிடுக்குன்ற நிறைய வரும். காத்தோட வலிமையை சொல்றது. மிடுக்குன்றது வந்து வலிமை, காத்தோட அடியே காத்தோட வலிமை. ஆமா, காற்றோட வலிமை தான். ஆனா திரவிசும்பு அங்க ஆடுறப்ப மாதிரி இருக்கும். திரவிசும்பு எரிதானே வருதானா ரெண்டாவதா? வந்து திரள் வலி அழிப்பொறை, திரள் வந்து எரிக்கு. காற்று ஆச்சரிய சரிக்கிறதா ஞாபகம். சைக்கிள் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். எரிக்கு வந்து திரள் சொல்றோம். எரிதான் திரள் இருக்கும் இல்லையா? தாகத்தம். சரி, இங்க திரள் அப்படின்னு மிடுக்கு வலிமை தான். இங்க தாகத்தம் அப்படின்றது வந்து திரள் அப்படின்னு சொல்லிடுறது. ஏன்னா அடுத்தது வலிமே வருது, பலம், வலிமை. அதுதான் அந்த பலம் தான் வந்து திரவிசும்பு எரி, திரவிசும்பு எரி வலி. வலின்றது இல்லையா? வலினா காற்று இல்லையா? அதுதான் அந்த மிடுக்கு. அதுவும் அதுதானே வந்து மரத்தையே சாய்க்கக்கூடிய சக்தி கொண்டது. ஆக இங்க வலிக்கு வந்து வலி இருக்கு, பலம் இருக்கு. அழின்றது வந்து குளிர்த்தி. திரள் வழி அழி பொறை, பொறைன்றது வந்து பொறுமை, அது பூமிக்கு பேரே சமாதானம். ஆக ஒவ்வொருத்தனுடைய பண்பு பொறை அப்படின்னு. இங்க ஏதாவது தாரகத்துவம் அப்படின்னு முறையில இருக்கு, 12,000 இருக்கு. இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஆழ்வார் பொறை அப்படின்னா மனம்னு சொல்லல, மனம் சொல்லியிருந்தாலும் சரியா வந்துருக்கு. என்னன்னு புரியுதா? நையாயிகன் பிரத்யேக மனம்னு சொல்றோம். முக்கியமா அந்த 5 பஞ்சபூதங்கள், இந்த 5 பூதங்களுடைய அந்த 5 பண்புகள் அப்படின்னா இங்க அதுல இல்லாதது ஒண்ணு பொறை அப்படின்றது இங்க வருது. ஆழ்வார் திருவாய்மொழி பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த 16 வருஷம் நீர் சோறு இல்லாமல் தவம் செய்து இந்த திருவாய்மொழியின் ஆச்சரியமா இன்னும் ஜனங்கள் வியப்புடன் பார்ப்பார்கள். தன்னுடைய பொறை வெளியிடுவது ஆப்டிக்காக எல்லாரும் திருவாய்மொழி அப்படிதான். பெயரை இங்க ஆனா அந்த 5 குணங்கள் அதோட டாலி பண்ற மாதிரியே இல்ல சுவாமி. இது அப்படி பார்த்தா நெருப்புக்கு வந்து ரூபம் தானே இருக்கணும். இங்க ரூபம் சொல்லலையா? இவர் வந்து தகிக்கிற தன்மை தானே சொல்றாரு. இவர் வேற, இவர் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு நினைச்சு அத வெளிப்படுத்தாரு. மற்றதெல்லாம் வந்து அந்த அழிய சரி நவில் வருது. அந்த அழிய பார்த்தேன், அது பிடிச்சி இந்த ஸ்பர்ஷம், சீத ஸ்பர்ஷம் இருக்கு. வலின்றது வந்து அது கூட சொல்லலாமே, ஸ்பர்ஷம் தான் நம்ம வாயுவுக்கு உள்ளது. ஸ்பர்ஷம் இருக்கிறதுனால இது பலம்னு போடலாம்.
தாககத்துவம்னு தாராளமா சொல்லலாம், உஷ்ணஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பண்புகளிலே கொண்டு வந்துடலாம். தாககத்துவங்கிறது உஷ்ணஸ்பர்ஷம் தான். ஸ்பர்ஷத்தினால ஏற்படுறது ஒரு ரூப பரிவிருத்திக்கு அப்படி பராவிருத்திக்கின்றது. அந்த நீருக்கு வந்து ரசம் தானே குணமா அவங்க சொல்றாங்க. ரசம் மட்டும் கிடையாது, ரசம் வந்து நீருக்கு மட்டும் கிடையாது. இல்ல அது அவங்க ஸ்பெஷலா சொல்றது ரசம் தானே சொல்றாங்க. ஸ்பெஷல் கிடையாது, அதான் ஸ்பெஷல் சொல்லணும் அதுக்கு மட்டும் தான் அப்படின்னா. ரசம் வந்து நீருக்கு மட்டும் கிடையாது, பிருத்திவி கூட தான் ரசம், பூமி கூட தான் ரசம் இருக்கு. கேள்வி புரியல. கமாவா பொறை கமான்னு சொல்லியிருக்கேள். ஆமா பொறுமை. ஆமா, அது என்னன்னா இப்போ ஆழ்வார் வந்து மனம்னு சொல்லியிருக்கலாமே. மனம்னு சொல்லியிருந்தா வந்து அந்த 5 பூதங்கள் 5 பண்புகள், அந்த 5 பண்புகள் அப்படின்னு பூநிலாய 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, பூநிலாய 5 அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 5 பண்புகள். அதுல இந்த மனம்ன்றது பிருத்திவிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பண்பு. அந்த மாதிரி ஆழ்வார் போகல. மற்றதும் வந்து அந்த இது தெரியல, அந்த நையாயிகனுடைய பண்புகள்லாம் எக்ஸாக்டா வர மாதிரியும் இல்லை. அடியில வந்து மாதிரி இருக்கு, தன்னடியில வந்து குளிர்த்தி அப்படின்றது இருக்கு, சீதஸ்பர்ஷா அப்படின்றது இருக்கு. சரி, அடிப்படையா என்ற ஆயின் என்ற இவ எல்லாம் எம்பெருமான் தான் ஆயின் என்ற அப்படின்னு. இதெல்லாம் முன்னாடி பார்த்திருக்கோம். சாமான அதிகரணியம் ஏன் எப்படி சொல்லலாம், இதெல்லாம் எம்பெருமான் தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நிறைய பார்த்திருக்கோம். இப்போ பார்க்க முடியும். ஆயின் என்ற பரன் அப்படின்னு சொல்லி சந்தேகம். இதுல வந்து இந்த குணங்களாக பகவான் இருக்கான்னு சொல்றாரு, அந்த பொருள்களாக ரெண்டுமே சொல்றாரு. ஆமா, அப்போ இங்க வந்து அந்த இங்க சின்ன ஒரு சிரமம் இருக்கு. என்னன்னா இப்போ பூமியானது பகவான் அப்படின்னு சொல்லலாம் சாமான அதிகரணி. எப்படி பூமியானது பகவான்? இப்போ பூமியில சொல்லிக்க என்ன அர்த்தம்? பூமிக்கு அந்தரியாமியா. பூமிக்கு அந்தரியாமி, அதோட நிறுத்திடணும். பூமின்ற சொல்லுக்கு பூமிக்கு அந்தரியாமி அப்படின்னு. அப்போ பூமியானவன் பகவான். இப்ப அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். பூமின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பூமிக்கு அந்தரியாமி. இப்போ பூமிக்கு அந்தரியாமியானவன் பகவான், ஒரு தோஷமும் கிடையாது வாக்கியத்துல அப்படின்னு. பொறை ஆனவன் பகவான். இப்ப பொறைன்றதுக்கு என்ன அர்த்தம்? குணத்தை உடையவன். அதான் இப்ப குணமே பகவான் எப்படி சரி வருமா? பொறை அந்த குணத்துக்கு காரணம் பகவான் சொல்லலாம். அந்த குணத்துக்கு காரணம் பகவான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா, அப்போ சரீராத்ம பாவத்தை கொண்டு நம்ம சாமான அதிகரணியம் சொல்லல அப்படின்னு. பின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் விளக்கொழியாய் முளைத்தெடுத்த திங்கள் தானாய் எல்லாமே சாமான, எல்லா விதமான சாமானாதிகரண்யமும் உண்டு. அதாவது எல்லா ஹேத்துக்கள் கொண்ட சாமானாதிகரண்யம் எல்லாமே உண்டு. மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் அப்படின்றது 4 வேதங்கள் சொல்றது திருநெடுந்தாண்டகம் முதல் பாட்டு. வேத நான்காய் அப்படின்றது வேத 4 பகவான். வேத 4 அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? இங்க வேத 4 பகவான் அப்படின்றது சொல்லப்படுகிறவனாய், வேதத்தால சொல்லப்படுகிறவனான. இங்க வந்து பிரதிபாத்தியன் அப்படின்னு அர்த்தம். இப்ப வேத 4 அப்படின்றதுக்கு இப்ப என்ன அர்த்தம்? வேத 4 பிரதிபாத்தியன் அப்படின்னு சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்து கொண்டோமே என்றால் இங்க லக்ஷணா அப்படின்றது வரும். கங்கையில் இடைச்சேரி. கங்கைன்னு சொல்லி என்ன அர்த்தம்? கங்கை கரையை குறிக்குது. அப்ப கங்கை அப்படின்ற சொல்லுக்கு அப்ப என்ன அப்படி நேரம் இந்த வாக்கியார்த்தத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்? கங்கை கரை அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். கங்கை கரை இடைச்சேரி. இப்போ ஓட்டுறது வேத 4 எம்பெருமான். வேத 4 அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா வேத 4 சொல்லப்படுறவன் அப்படின்னு அர்த்தம் மாத்திட்டோம். இங்க லக்ஷணான்றது கொள்ளணும். இப்போ இந்த சாமானாதிகரணி பேசுவோம். நீராணிரனாய் நீர் எம்பெருமான். நீர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இங்க நீருக்கு அந்தராத்மா அப்படின்னு. இப்ப நீர் அப்படின்ற சொல்லுக்கு நீருக்கு அந்தராத்மா. இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கூர்மையா கவனிக்கணும். இங்க லக்ஷணான்றது கிடையாது.
சரியா? ஏன்னா லக்ஷணான்றது வந்து ஒரு தோஷம், குறை. ஏன் குறைபாடு லக்ஷணான்றது? ஏன்னா ஒருத்தர் ஒரு வாக்கியத்தை ஒரு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப அதுக்கு உண்டான பதங்களை பண்ணி சொல்றதுதானே வந்து பிரயோகம் பண்ணி சொல்றதுதானே வழக்கு சரியானதா இருக்கும். அதை விட்டுட்டு வேற ஏதோ பிரயோகம் பண்ணிட்டு அது சம்பந்தமான அர்த்தத்தை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னா அது வந்து குறைபாடு தான். நம்ம வாக்கியத்தை என்னன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும், என்னதான் எடுத்துக்கிறது அந்த வாக்கியத்துல இருந்து அப்படின்னு ஆயிடும். ஆக லட்சணான்றதுதான் சட்டுலாம் கொள்ளக்கூடாது. எப்பவுமே என்ன அது முக்கிய அர்த்தமோ, சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும், நம்ம பார்த்துக்கணும். ஆகையினாலதான் பெண்ணார்த்து எங்கெங்கெல்லாம் லட்சணம் இருக்கோ அது கொள்ளக்கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வேதாந்தத்துல பாதி இடத்துல சொல்றதே இந்த நீர் அப்படின்னாலே என்ன சொல்றாங்க, நீருக்கு அந்தரியாமி அப்படின்னு சொல்லிடு. நிலம் அப்படின்னா நிலத்துக்கு ஆத்மா, நிலத்துக்கு அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க எங்கேயுமே லக்ஷணா கிடையாது அப்படின்னு தான் எம்பெருமானாருடைய சித்தாந்தம். ஏன் எப்படி ஸ்தாபிக்கிறார் அப்படின்னா, சரீரத்தை சொல்லக்கூடிய சொல்லானது அது ஆத்மாவை குறிக்கும் அப்படின்றது லட்சணா இல்லாமே, சரீரத்தை சொல்லக்கூடிய சொல்லானது ஆத்மாவை குறிக்கும் அப்படின்னு லோகத்திலேயே சித்தமா இருக்கு. என்ன உதாரணம் எடுத்துக்கலாம்? ராமன் செல்லுகிறான். ராமன் சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உடம்போடு நிக்காதே. ராமன் அப்படின்னு சொல்லுக்கு அந்த உடம்பை உடைய ஆத்மா வரைக்கும் போய்தான் தீரும். அப்ப இது லோகத்திலே சித்தமா இருக்கிறதுனால இப்போ நிலம் அப்படின்ற சொல்லுக்கும் ஏன் வந்து ராமன் அப்படின்ற சொல்ல ஆத்மாவை போய் குறிக்கணும்? ஏனென்றால் ஆத்மா உள்ள இல்லாம போனா இந்த உடம்பே நிக்காது. இப்ப உடம்பா இருக்கிறதுக்கே காரணம் ஆத்மா இருக்கிறபடினால அப்பதான் ஃபுல்னஸே கிடைக்கிறது. தனியா அந்த பொருள் சரீரம் அப்படின்றது தனித்து பார்க்க முடியாது. அதுல ஆத்மாவோட கூடியிருக்கிறபடினாலதான் அதுக்கு நாமரூப பாக்துவமே இருக்கு. ஆக ராமன்ற சொல்லு அந்த உடம்புடன் கூடிய உள்ள இருக்கிற அந்த ஆத்மா வரைக்கும் போகணும். வேதாந்த சிரவணத்தினால வேதாந்தத்தை கேட்ட பிறகு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த ஆத்மா எம்பெருமா பரமாத்மா இருக்கானே அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப அந்த பரமாத்மா இருந்தா தானே அந்த ஃபுல்னஸே கிடைக்கும் அப்படின்றதுனால இப்போ அந்த ராமன்ற சொல்லி இப்போ யாரை குறிக்கும்? நேரம் அந்த பரமாத்மாவுக்கு குறிக்கும். இப்ப ராமன் பெருமாள் வச்சுக்கோன்னா ஏதோ ஒரு ராமன் அப்படின்னு. ஆக இதெல்லாம் லட்சணா கிடையாதுன்றத முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா வேதனான்கு அப்படின்றதுல அங்க லட்சணா இருக்கு. ஏன் புரியுது? ஏன்னா அங்க இந்த ஆத்மா சரீராத்ம பாவத்தை கொண்டு வரலையே, லட்சணா இருக்கு. சரி, இப்ப இங்க என்ன இது நீர் எம்பெருமான் சொன்னா சரி புரியுது. பொறை எம்பெருமான் அப்படின்னு சொல்ல முடியுமா? குளிர்த்தி எம்பெருமான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்க சமானாதிகாரணியா வராது. சாமானாதிகரணியும் போட்டிருக்காரு. சாமானாதிகரணியும் இருக்கு. சாமானாதிகரணத்தை எப்படி உபபாதனம் பண்றது? அதுதான் சொன்ன இந்த வாசிக்குரியதா சமானாதிகரணி வராதுன்னு சொல்லக்கூடாது. சமானாதிகரணம் இருக்கே, பாட்டிலேயே இருக்கு. அதை எப்படி நம்ம உபபாதனம் பண்ணணும், எப்படி பொருந்த விடணும் அப்படின்றதுதான். இப்ப சரீராத்ம பாவத்தை கொண்டு பொருந்த விட முடியாது. இங்கெல்லாம் எப்படி பொருந்த விடணும் என்றால் இங்க அந்த நியாயம் தான். என்ன நியாயம்? ஒரு விசேஷணத்தை இந்த உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பானது எதை விட்டு இருக்காதோ அப்ப உடம்பு சொல்லக்கூடிய சொல்லானது அந்த பொருளையும் குறிக்கும். ஒரு விசேஷணம் ஆசிரியத்தை விட்டு இருக்காது, தனியா இருக்காது. அப்போ அந்த விசேஷணத்தை சொல்லக்கூடியது அந்த விசேஷத்தையும் போய் குறிக்கும். இதுதான் அந்த நியாயம், சரீராத்ம பாவம் அப்படின்ற நியாயம் இருக்கு இல்லையா. இது அப்படி இந்த விஷயம் எல்லாம் அப்படியே ஸ்ரீபாஷத்தை பெருமாள் காட்டுறது. விசேஷண விசேஷ பாவம் இதுதான் வந்து சரீராத்ம பாவத்தினுடைய ஒரு சரீராத்ம பாவம்ன்றது விசேஷண விசேஷ பாவத்தினுடைய ஒரு கிளைதான். ஆக இந்த உடம்பானது உயிரை சார்ந்தேதான் இருக்கு. உயிர் சின்னதா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். உயிர் இருக்கிறதுனாலதான் உடம்பே இருக்கு. அப்போ உயிரை சார்ந்தேதான் இருக்கு. அப்போ எது சார்ந்து இருக்கோ அதை சொல்லக்கூடிய சொல்லானது அந்த ஆசிரியத்தையும் குறித்துதான் ஆகும். இப்ப வெறும் நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாப்பாங்க பொறை எம்பெருமான், பொறை சொல்லுவான் அழி ஸ்பர்ஷம் குளிர்த்தி எம்பெருமான் அப்படின்றது. குளிர்த்தின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்?
சமம் நினைக்கிறது. நானே சொல்லிடுறேன் விஷயம். இப்போ குளிர்த்தி அப்படின்றது அந்த தன்மை இருக்கு இல்லையா, குளிர்த்தி அப்படின்றத கூட தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா? அது நீரை சார்ந்தேதான் இருக்கும். அப்போ குளிர்த்தின்ற அந்த தன்மை அது நீரை ஆசிரியமாக கொண்டது. குளிர்த்தின்றது நீரை சார்ந்து இருக்கிறபடினால குளிர்த்தின்ற சொல்லி இப்ப நீரையும் காட்டிதான் அது வரைக்கும் போகணும். அந்த நீரானது எம்பெருமான சார்ந்து இருக்கிறபடினால எம்பெருமான வரைக்கும் வந்துடணும். சரியா? ஆக இங்க 2 ஸ்டெப்பு கீழே இறங்கிடும். நீர் எம்பெருமான் அப்படின்னா நீருக்கு அந்தர்யாமி எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். குளிர்த்தி எம்பெருமான் அப்படின்னு நம்ம குளிர்த்தி அப்படின்ற சொல்லிட்டு என்ன அர்த்தம்? குளிர்ச்சியை உடைய நீரை நீரில் அந்தராத்மாவா இருக்கிற எம்பெருமான். மறுபடியும் சொல்லி குளிர்த்தி குளிர்ச்சி சார்ந்து இருக்கிற நீரினுடைய அந்தராத்மாவாக இருக்கிற எம்பெருமான். அது குளிர்ச்சிக்கு சொல்லிக் கொண்டுதான் என்ன அர்த்தம் கேட்டேன். குளிர்ச்சிக்கு சார்பாக இருக்கிற நீருக்கு அந்தர்யாமி அதோட எடுத்துக்கிறேன். அது குளிர்ச்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய நீருக்கு அந்தர்யாமி அப்படின்னு அந்த வார்த்தை அர்த்தம். எம்பெருமான் இப்ப ஈக்குவேஷன் கரெக்டா இருந்துச்சு. குளிர்ச்சி எம்பெருமான் அப்படின்னா ஒட்டல் குளிர்ச்சிக்கு சார்பாக இருப்பதற்கு அந்தர்யாமி எம்பெருமான். சரியா வந்துச்சு அடிப்படை ஆயின்ற. இங்க ஒரு சந்தேகம் சுவாமி. இப்போ நீருக்கு அந்தராத்மா எம்பெருமான்றது ஏற்கனவே முன்வரியில சொல்லியாச்சு. குளிர்ச்சியினால மறுபடியும் நீரை தான் இண்டிகேட் பண்றாரு. நீருக்கு அந்தராத்மா தான் மறுபடியும் சொல்றோம். ஏன் 2 தடவை சொல்றோம்? இதுக்கு பதில் ஏற்கனவே இருக்கு. இதே பதிகத்துல இருக்கும். இதே பதிகத்துல இருக்கு பதில். இங்க இருக்காது. சரி, இந்த பாஸ்வேர்டையும் சொல்லியாரு. 6வது பாட்டுல இருக்கு பதில். நின்றனர் இருந்தனர் பாட்டுல இது பதில் இருக்கு. செயலை செய்கிற என்ன பதில் இருக்குங்க? 4வது பாட்டுல நாமாவடி மனுவன் அப்படின்ற பாட்டுல என்ன சாதிச்சார் ஆழ்வார்? எல்லா வியக்திகளையும் சொல்றாரு. எல்லாம் அதாவது கிட்ட இருக்கிறவங்க, தூரம் இருக்கிறவங்க, ஆண் பெண் எல்லாரையும் பகவான் அதீனம் அப்படின்றது. அப்ப எல்லா ஸ்வரூபமும் பகவத் அதீனம், எல்லா பதார்த்தங்கள் அந்த பொருள்கள் எல்லாம் பகவத் அதீனம் அப்படின்னு 4ஆம் பாட்டுல சாதிச்சுட்டார். 6ஆம் பாட்டுல செயல்கள் செயல் இல்லாம இருக்கிறது, அதுவும் பகவத் அதீனம். நின்றனர்கள் எல்லாம் அவன் அதீனம் அப்படின்னு சாதிக்கிறாரு. அப்போ நிற்றலை உடைய அந்த பொருளானது அவனுக்கு அதீனம். சரி, பொருளானது அவனுக்கு அதீனம்னு எப்படி சொல்லியாயிடுச்சு. அப்போ நிற்றலை உடைய பொருளானது அவனுக்கு அதீனம் அப்படின்னு மறுபடியும் சொல்லலாமா என்றால், பொருள் அவன் அதீனம் அப்படின்றது ஏற்கனவே சொல்லி ஆயிடுச்சு. இங்க 6ஆம் பாட்டுக்கு அது தாற்பயம் கிடையாது. அந்த பொருளுக்கு விசேஷமாக இருப்பது அவனுக்கு அதீனத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுல இந்த 6ஆம் பாட்டுக்கு தாற்பயம். அதே போலதான் இங்கேயும். இப்போ இங்க என்ன, அந்த நீர் அவன் அதீனம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட நீரானது, அப்ப நீர் அப்படின்ற சொல்லுவோம் அவன் அதீனம். அந்த நீரினுடைய பண்பு, அந்த பண்பை கொண்டிருக்க நீர், அந்த பண்பை எடுத்துக் கொள்ள முடியும், அதுவும் அவன் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு இவ பிரிச்சு பார்க்கிறாங்க. அடிபுறை ஆகின்ற பரநடி மேல் சர்வேஸ்வரன் உன் திருவடி மேல பரநடி மேல் குருகூர் சிடகோபன் சொல் குருகூர் சிடகோபன் அப்படின்னு தன்னுடைய ஆப்தியை வெளியிடுறது. குருகூர் சிடகோபன் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். குருகூர் சிடகோபன் அப்படின்னாலே யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் கத்துப்பாரு. குருகூர் சிடகோபன் சொன்ன பரநடி மேல் குருகூர் சிடகோபன் சொல் நிறநிறை ஆகிறது. 2 வியாக்கியானம். என்ன 2 அர்த்தம்? நிறைந்து நிரல் அப்படின்னா நிரப்பி அந்த ஃபில் பண்ற மாதிரி நிறைந்து, அப்புறம் நிறைனா பூர்ணமா இருக்கு அப்படின்னு பூர்த்தியை சொல்றது ஒரு நிர்வாகம். அதுக்கப்புறம் இதுல 2 பூர்த்தி வருது. அர்த்தமும் பூர்ணமா பூர்த்தி, சப்த புஷ்கல்யம், அர்த்த பூர்த்தி. இது ஒரு வியாக்கியானம்.
நிறநிறை, நிறந்திருக்கு, நிறைந்து வருது, நிரம்பி இருக்கு. மற்றொரு வியாக்கியானம் இலக்கணத்துக்கு பொருந்தி இருக்கு. அடியே இலக்கணத்துக்கு சேர்ந்த காவியம் நிறை நிறை. ஆமா, அது சரிதான். அந்த அடி சீர் துடை எல்லாமே நேராக ஆனா அது நேராக பாட்டு நிறுத்தப்படும். நிறநிறை அப்படின்றது எப்படி பாட்டுங்கிறது? நிறநிறை அப்படின்ற சொல்லில இருந்து இந்த இலக்கணத்துக்கு சேர்ந்ததாக இருக்கு அப்படின்றது எப்படி கொண்டு வரா? நேராக நிறுத்தப்பட்டன. முதல்ல அந்த 5 பூதங்களையும் சொல்றார். 5 பூதங்கள் சொல்றார், அதனுடைய பண்புகளை சொல்றார். நேர அந்தந்த பூதங்களுக்கு அப்படி இருக்கு இல்லையா சுவாமி? அந்த 5 பூதங்கள், அந்த 5 பண்புகள், அதை பத்தி இங்க கிடையாது. அது நேராக இருக்குன்றது சரின்னா, நிறன் நிறை அப்படின்னு. ஆமா, நிரல் அப்படின்னா கிரமம் தானே ஆகும். ஒண்ணு நிரல் நிறைன்னு, இன்னொன்னு நிறன் நிறை அப்படின்னு. முதல் தான் நிறன் நிறை, நிரம்பி இருக்கு, நிறைந்தும் இருக்கு. இரண்டாவதுதான் நிரல் நிறை. ஓ, தப்பா சொல்றேனே. நிரல் நிறை என்பதில் நிறம் நிறை என்பது, நிரல் நிறை என்ற போது சப்தங்களும் நிறைந்து அர்த்தங்களும் புஷ்கலமா இருக்கு. நிரல் நிறை என்ற போது நேரே நிறுத்தப்படுதை. பிரமாணை ஸ்திரிகிரந்திதம் பாதபத்தா அக்ஷரசமஹா தந்திரிலய சமன்விதாக என்கிறபடியே லட்சணங்களில் குறையாம எழுத்தும் சொல்லும் பொருளும் அந்தாதியும் கிரமத்திலே நிறுத்தப்படுதை. ஆக நிரல் நிறை முதல் தான் நிரல் நிறை. நிறந்து நிறைந்து அப்படின்னு இந்த நிரம்பி இருக்கு. முந்தின அர்த்தத்தில் நிரல் நிறை என்ற இரண்டும் கௌஷ்கல்யபுரம், இரண்டாம் அர்த்தத்தில் நிறன் என்று நேராய், நிறை என்று நிறுத்தப்படுகை, நேரே கிரமத்திலே நேரே நிறுத்தப்படுகையாவதன் என்ன பிரமாணை இத்தியாதி. சிறுபிகி என்றது அதுதான் மத்தியம விளம்பங்கள் அப்படின்னு வேலை சொல்றார். சரி, க்ஷமிக்கணும், மறந்து போயிட்டேன். நிரல் நிறை அப்படின்றது முதல்ல நிரல் நிறை அப்படின்றது அதுதான் பௌஷ்கல்யம். நிரல் அப்படின்னாலே இப்ப பௌஷ்கல்யம் அப்படின்னு அர்த்தமா? நிறை அப்படின்னா தெரிகிறது. நிரல் அப்படின்றதுக்கு நிரல் அப்படின்னா ரோ ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட், வரிசை, ஈக்வாலிட்டி, சிமிலாரிட்டி. எப்படி அது நிரல் அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி ரோ ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்லாம் இருக்கு. நிரல் அப்படின்னாலே ரோ, நிரல் அப்படின்னா நிரல்னு சொல்லே இல்லை. உங்க நிரல்
தெரியல. எனக்கு என்ன தமிழ் பத்தி தெரியலையே. யாருக்காவது ஏதாவது நிரல் அப்படின்னு சொல்லல, அகராதியில இந்த மாதிரி சொல்லல, நிரல் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு. நிரலுக்கு வந்து இந்த கிரமம் அப்படின்னு அந்த அர்த்தம் இருக்கு. நிரல் நிறை எண்ணுதல், நிரல் நிறை எண்ணுதல் அப்படின்னு நம்மளே சாட்சியிருக்காரு. நிரல் அப்படின்னு தனியா பிரிச்சு சாட்சியிருக்காரு. நிரல் போட்டா அகராதியில எதுவுமே வரல. சரி, அடியே மேல நம்ம ரொம்ப பதார்த்தத்தை பத்தி தெரியல. சப்தார்த்தத்தை வாக்கியார்த்தத்தை மட்டும் பார்த்தோம்னா என்ன ஆகுது, ஒண்ணு எல்லாமே அந்த பௌஷ்கல்யம் இருக்கு, அர்த்த பௌஷ்கல்யம், சப்த பௌஷ்கல்யம் ரெண்டுமே இருக்கு. அதே போல அடுத்தது நிரல் நிறை, நிறநிறை அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்பொழுது கிரமத்திலே நிறுத்தப்படுதை. நேர் அந்த நிறன் அப்படின்றது வந்து கிரமம், கிரமத்திலே நிறுத்தப்படுதை. நிறை அப்படின்றது வந்து நிறுத்தப்படுதை. நிறுத்தப்படுகை அப்படின்றது நேர அந்த நிறுத்தப்படுகின்ற ஒரு செயல் தானே. திருவாய்மொழி அப்படின்ற சொல்லுக்கு இப்படி கொண்டு வருது அப்படின்னா நிறுத்தப்பட்ட அப்படின்னு கொண்டு வந்து அங்க அந்த இலக்கணத்துக்கு சேர இருக்கிற தன்மைகள் எல்லாம் இதுக்கு இருக்கு. நிறை ஆயிரம், நிறை ஆயிரம். இது ஆயிரம் இதுக்கு சுவையான வியாக்கியானம். ரெண்டாவது இருக்கு நினைக்கிறேன். ஆயிரம் ஒண்ணு வந்து அவரு எப்படியும் அவருடைய ஆர்த்தி அவ்வளவு இருக்கு, அவரால் நிறைய பாடணும்னு நினைக்கிறாரு, அதனால கண்டிப்பா 1000 பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து பிரம்மாவால அனுகிரகிக்கப்பட்ட வால்மீகியே வந்து கண்டிப்பா பாடுவேன்னு சொல்லும் போது பகவானாலே அனுகிரகிக்கப்பட்ட பெருமா இவர் வந்து எப்படி தாராளமா சொல்லலாமே அப்படிங்கிறது. அங்க அந்த சங்கல்பத்தை வெளியிடுறாள். நான் மேல சொல்ல போறேன் அப்படின்னா அந்த சங்கல்பத்தையே வெளியிடுறாள். இவை 10 வீடு, இதுக்கும் 2 அர்த்தங்கள். வீடு அப்படின்றது ஒண்ணு, இந்த பாடல்களை கைங்கரியமா சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு, அவரோட எம்பெருமானோட திருவடியில கைங்கரியமாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த பாடல்கள் மோட்சம் தரும், நமக்கு ஞான வைராகியங்கள்லாம் ஏற்படுத்தி ருச்சிய எம்பெருமான் மேல பிறப்பித்து அதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு அதிகாரிகளா நம்ம ஆக்கி மோட்சத்துக்கு காரணமாகவும் அமையும். ஆக இப்போ வீடு அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா விடப்பட்டது வீடு. விடப்பட்டது வீடு அப்படின்ற அர்த்தம் என்ன, பரிச்சரியா ரூபமாக விடப்பட்டது, சமர்ப்பிக்கப்பட்டது. இவை 10 வீடு. வீடுன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல சமர்ப்பிக்கப்பட்டது. இப்ப என்ன அர்த்தம்? இப்ப நேரில் வாக்கியம் போட்டுறது இவை 10 வீடு அப்படியே இவை 10 சமர்ப்பிக்கப்பட்டவை போட்டுறது. முதல் அர்த்தம் போட்டிருக்கு. வீடு அப்படின்னா சமர்ப்பிக்கப்பட்டவை. 2வது அர்த்தத்துல வீடுன்றதுக்கு என்ன அர்த்தம்? மோட்சம். வீடுனா மோட்சம் அப்படின்னு அர்த்தம். இப்பதான் சந்தேகம் வரும். இவை 10 வீடு அப்படின்னு சொன்னா அப்போ வீடுன்றது சொல்லிக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கோங்க. அப்போ லட்சணம் சொல்லணும். வீடுன்ற சொல்லுக்கு முக்கிய அர்த்தம் என்ன? மோட்சம். மோட்சம், இது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. சாதனம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதான் வந்து காரணே காரியோபசாரம், காரிய காரணோபசாரம். சரியா? காரியத்தை சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல, காரணே காரியோபசாரம். காரணத்தை சொல்ல வேண்டிய இருக்கிற இடத்துல காரிய சப்தத்தை பிரயோகம் பண்றேன். இந்த 10 மோட்சம் அப்படின்னா இந்த பட்சம் மோட்சத்துக்கு காரணம், மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்னு லட்சணங்கள். சரி, 10 வீடு. சரி, இந்த வீடு மற்றும் மாதாரிக்கை மட்டும் பார்த்துடுவோமா? வீடு மற்றும் மாதாரிக்கை ரொம்ப கம்பீரமான அவதாரிக்கை. இப்ப சம்பிரதாய அர்த்தங்கள்லாம் நிறைய போகுது. முதல் அம்சம் வந்து ரொம்ப சுலபம் தான் நினைக்கிறேன். ஆழ்வாரியை உபதேசிக்கிறார். இது அனைவருமே கேள்விப்பட்டதான். அப்படியே மேல பார்த்துட்டு போயிடலாம். ஆழ்வார் வந்து உஷா துணை தேடுறார். உஷா துணை என்ன? பேச்சு துணை. அடியே பேச்சு துணை. பேச்சு துணை. உஷாவுதல், பேசுதல், பேச்சுக்கு துணை. உஷா துணை. ஆழ்வார் வந்து உஷா துணையை தேடுறார். அனுபவத்துக்கு துணையை தேடுறார் ஆழ்வார். திருப்தி ஆகிலும்
எல்லாரையும் தனக்கு அனுபவத்துக்கு சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆழ்வார் இது உபதேசிக்கிறார். மற்றொரு அர்த்தமும் இருக்கு. ஸ்ரீவச்சன பூஷணத்துல நான் ஹிதோபதேசம் பண்ணும் போது யாரையும் மாநாட்டில் இணைக்க கூடாது அப்படின்னு வாக்கியம் வரும். தன்னையும் சிஷ்யனையும் பலத்தையும் மாநாட்டில் இணைக்க கூடாது அப்படின்னு உபதேசம் பண்ணும் பொழுது தன்னுடைய தனிமை தீர வேண்டும். கஷ்டப்பட்டு இருக்காரு, தனியா இருக்காரு. யாராவது 4 பேர் வந்து சேர்ந்து பகவான் அனுபவிக்கலாமே, இப்பேற்பட்ட விஷயத்தை தனியாக அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ரசமா அனுபவிக்கணும், 4 பேர் வரணும் அப்படின்னு தன்னுடைய தனிமை தீர்றதுக்காகவும் உபதேசிக்க கூடாது. இதனுடைய தனிமை இவான பகவான் என்னது கஷ்டப்படுறாளே அப்படின்னு அவருடைய தனிமை தீர்க்கிறதுக்காகவும் கிடையாது, எம்பெருமானுடைய தனிமை தீர்க்கிறதுக்காக தான். எல்லாருமே எம்பெருமான் தனியா இருக்கும். அவன் வந்து எல்லா ஆத்மாக்களும் மங்களாசாசனம் பண்றதுலாம் அப்படிதான் இருக்கணும். சேஷிக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆக எம்பெருமான் தனியா இருக்கான இந்த ஆத்மாக்கள் அவனை போய் கிட்டாது அப்படின்னால எம்பெருமானுடைய தனிமை தீர்க்கிறதுக்காக தான் உபதேசம் அப்படின்னு அந்த ஸ்ரீவசன சாதிக்கிறார். ஆனா அங்கேயே இந்த மாதிரி பண்றது வந்து ஒருத்தர் தான், ஆழ்வார்கள் ஒருத்தர், பெரிய ஆழ்வார் தான். அவனுடைய தனிமை ஆளுமாளர் தத்துவத்தினுடைய தனிமையை தீர்க்கிறதுக்கு பெரிய ஆழ்வார் உபதேசம் பண்ணுவார், எம்பெருமான உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு. இங்க ஆழ்வார் வந்து பண்ற உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கு, நம்முடைய சாதிக்கிற அவதாரிகளை சென்று பார்த்தோம்னா எப்படிப்பட்டதாக இருக்கு, தன்னோட தனிமைக்கு அப்படின்தான் தெரியாது. என்னுடைய தனிமையை இருக்கிறது அப்படின்றது மாதிரி தெரியுது. அப்போ அந்த குறைகள் வராது அப்படின்னா ஊற்றத்தை பற்றதான். இந்த குறை வந்து ஆச்சாரியால சாதிக்கிறது தானே. தாழ்வார்களுக்கு இருக்கக்கூடியது, பெரியாழ்வார்களுக்கு இருக்கக்கூடியது. மற்ற ஆழ்வார்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய எம்பெருமானம் பக்கிட்ட உடனே தன்னுடைய சமிருத்தியை தான் பிரார்த்திப்பாங்க. இனியா பொறாமை என்று கேட்டனோட இடையே செய்யும் விண்ணப்பம் அப்படின்னு எனக்கு தான் சம்சாரம் பொறுக்க முடியல, எனக்கு கொடு. இதுதான் இவருடைய முதல் வார்த்தை. பெரியாழ்வார் முதல் வார்த்தை என்ன, பல்லாண்டு நீ நல்லபடியா இரு அப்படின்னு அவருடைய முதல் வார்த்தை. மரசமிருத்தியை தான் ஆழ்வார் அபேட்சிப்பார். இது வந்து இந்த வாசி இருக்கு பெரியாழ்வார், அதுக்காக தான் பெரியாழ்வார் அவர் கொண்டுதான் பெயர், பெருமை அவருக்கு கொண்டுதான். மங்களாசாசனம் பரிவாரதான பெற்றார் பெரியாழ்வார் அப்படின்ற பெயர். அதான் அந்த வாசி இங்கேயும் தெரியுது. ஆழ்வார் வந்து உபதேசிக்கிறது தன்னுடைய தனிமை தீர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆழ்வார் சொல்றோம் அப்படின்னு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆக இது ஒரு மேலான இருக்கக்கூடிய சம்பிரதாய அர்த்தம். இதுக்கு மேலதான் ரொம்ப ஆழமான அர்த்தம். பக்தியா பிரபத்தியா அப்படின்ற விசாரம் தான். எப்படி நம்மள எப்படி கொண்டு வர சாதிக்கிறது, இறைவர் சாதிக்கிறதா உடையவருடைய கருத்து என்னங்கிறத சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு படி நான் முன்னாடியே கட்டியிருந்தோம். இந்த வீடு உயர்வரம் அப்படின்றது நம்ம சொன்னேன்னா தெரியல. உயர்வரம் அப்படின்றது வந்து தத்துவபரமா என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உயர்வரம் பதிகத்துல இதுல வந்து இந்த உத்தர திருக்கத்தினுடைய அர்த்தம் சாதன வரணம் என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாமே விடுவின் குற்றத்துல வந்து ஆழ்வார்கள் திருப்பி செய்யறாரு அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல இருந்து அடுத்தது இப்போ இது வந்து வீடுமின் முற்றம் அப்படின்றது வந்து வேதாந்தத்துல சொல்லப்பட்ட சாதனத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ என்ன உடனே கேள்வி வருது, அப்போ வேதாந்தத்துல வந்து என்ன சாதனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பக்தி பிரபத்தி அப்படின்னு 2 சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல கூட ஒரு ஆசை இருக்கு. உபாய பக்தி அப்படின்னு சொல்லுவா, அதே போல அனுபாய பக்தி, அதாவது உபாய பிரபத்தி அப்படின்னு சொல்லுவா, அனுபாய பிரபத்தி. ஞாசத்துக்கும் சரணாகதிக்கும் பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞாசம் அப்படின்றது வந்து எம்பெருமான பற்றுதல், வரத்தை வந்து எம்பெருமான் தான் வகிக்கணும் அப்படின்னு இப்படி அவன் சமர்ப்பித்ததுனாலதான் பகவான் எனக்கு மோட்சம் கொடுக்கறான் அப்படின்னு அந்த பற்றுதல சாதனமாகினா அது ஞாசம், அது உபாய பிரபத்தியாக ஆயிடும். அப்படி அல்லாமல் இருக்கக்கூடியது அனுபாய பிரபத்தி அப்படின்றது இருக்கு. அனுபாய பிரபத்தினா என்ன அர்த்தம்? உபாயம் அல்லாத பிரபத்தி என்னன்னா எம்பெருமான் ரட்சிக்கிறதுக்கு அதிகாரி விசேஷனமா மட்டும் இருக்கு. அது அதிகாரி விசேஷனம் அப்படின்னா எம்பெருமான் வந்து ரட்சிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கான். ஆத்மாக்கள் அனாதி காலமாகவே நம்முடைய திருவடிகளுக்கு சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்கு சித்தமா இருக்கான். அவசரத்தை பார்த்துட்டு இருக்கான், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டே இருக்கான். சரி, அப்படி இருக்கும் பொழுது இவன் ஏன் இன்னும் போகல? அப்ப எம்பெருமான் தான் சித்த உபாயம்,
சித்தமான உபாயம் பண்ணவே வேண்டாம். அந்த பேக்கேஜ் ரெடியா இருக்கு, கருவி சாதனம் கருவி இருக்குல்ல, அது ரெடியா இருக்கு. அப்ப ஏன் அக்கறைக்கு போகல அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஏறி உட்கார்ல அதிகாரி விசேஷம் அப்படின்றது இல்லையா. அப்போ அந்த உபாயம் சித்தமானாலுமே கூட இன்னாருக்குதான் உபாயமாக இருக்க முடியும். யாருக்கு பகவான் உபாயமாக இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு தான். யார் அந்த அதிகாரி? விளக்காம இருக்கிறவன். இந்த அப்பிரதிஷேதம் எவனுக்கு இருக்கு? இதுவரையிலும் சொப்பிரவர்த்தியில நாம் ஈடுபட்டிருக்கோம். நான் என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பகவான் பிராபியம் அப்படின்னு ஒத்துக்கிறதே கிடையாது. அது அனாதி காலமா விஷயாந்திரங்களை தான் ஈடுபட்டிருக்கும். ஒரு கால் பகவானே பிராபியம் அப்படின்ற நினைவு வந்தாலுமே கூட ஸ்ரீவைகுண்டத்துல போய் பகவத் அனுபவம் கைங்கரியம் இருந்து விட்டுருவோம். பகவத் அனுபவம் அது பிராபியம் நினைத்தாலுமே கூட அந்த அனுபவத்தை நானே பிராபிக்கிறேனே. பக்தியோ பக்திய பக்தி இல்லாட்டி பிரபத்தி அப்படின்னு ஒரு உபாயம் இருக்கு, அதை அனுஷ்டித்தோ நானே பகவான் அடைஞ்சுக்கிறேனே அப்படின்ற எண்ணம் இருந்ததே என்றால், நானே உனக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு அவன் சித்தமா இருக்கான் இல்லையா, அவனால என்ன பண்ண முடியும்? நானே உனக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு சித்தமா இருக்கான் அவன். ஏன் வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் இருந்தானா இவன் அதிகாரியாக இருக்க முடியாது. அந்த உபாயத்தையும் அதிகாரியாக இருக்க முடியாது. ஆக எப்ப இவன் அதிகாரியாக ஆவான் அப்படின்னா, என் வழியை நான் பார்த்துக்க மாட்டேன், என் பாரத்தை நான் வகிக்க மாட்டேன் அப்படின்னு இவன் எம்பெருமானுடைய பிரவருத்தியை விலக்காமல் இருக்கணும். விலக்காம எவ்விதமாக இருக்கு? இவன் தன்னுடைய பிரவருத்தியிலிருந்து நிவர்த்தமாக விலகினவானாக ஆவான். ஆக இவன் பண்ற பிரபத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, சித்தமான அந்த உபாயத்துக்கு நான் இப்போ இந்த உபாய ஸ்வீகாரத்துக்கு நான் தகுதியானவன். இந்த தகுதி மட்டும் தான் வரதை உடைய இவன் வந்து புண்ணியாசங்களை கூட இது உதாரணம் வந்திருக்கோ சொல்லுவார்களோ. ஒருத்தர் வந்து ஒருத்தர் பிக்ஷை இடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டார். இப்ப ஒரு சித்தமா இருக்கார், லோக பிரயோகம் கூட இவ்வளவு ஒட்டது. இவர் சித்தமா ரெடியா இருக்கார், சித்தமா இருக்கார். என்ன சித்தமா இருக்கார்? இப்போ பிக்ஷை இட வேண்டும், தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கு சித்தமா இருக்கார். ஆனா யாருக்கு கொடுப்பாருன்னு சில ரூல்ஸ் வச்சிருக்காரு. அந்த மாதிரி திருமணோட இருக்கிறவர் அவரு கூட தான் தானம் கொடுப்பேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. சரியா? இப்போ திருமண் எட்டுன்றதுனால இவர் தானம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுவேதான் இங்க இவர் திருமண் எட்டுன்றார், அதனாலதான் இவர் தானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் தான் ஏற்கனவே சித்தமா ரெடியா இருக்காரு, தானம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த திருமண் எட்டுக்கிறதுன்றது இப்ப என்னவாக ஆறுது? அதிகாரி விசேஷணமாக ஆறுது. அதேதான் இவன் பண்ற பிரபத்தியும் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவன் சித்தமா இருக்கான், நானே ரட்சிப்பேன் அப்படின்றதுக்கு. அவன் நானேன்னு எப்பவும் பண்ண முடியும், நான் மட்டும்தான் கூட நீ அப்படின்ற சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கான். அப்ப யாரு தகுந்தவனாக இருப்பான்? நான் சரி நீதான் 100%, நான் கொஞ்சம் கூட கையை வைக்க மாட்டேன் விலகிறவன் தான் தகுதியா இருக்க முடியும் உபாய ஸ்வீகாரத்துக்கு. அது மட்டும்தான் அந்த பிரபத்தின்றது. ஆக அப்பிரதிஷேத தியோதகமாக இருக்கு அந்த பிரபத்தியானது. நான் விளக்க மாட்டேன் பேசுறது அந்த அதிகாரி விசேஷம். இதுதான் அந்த அனுபாய பிரபத்தி. சரி, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சாதன பக்தி ஒன்று பார்த்தோம். பக்தி ஒன்று இருக்கு, அது பகவான் பெற்றுக் கொடுக்கு பகவத் அனுபவத்தை. அதுலயும் ஆச்சாரியெல்லாம் அவங்க வாசி காட்டுவாங்க. பகவத் அனுபவம் அப்படின்றது வேற, பகவத் கைங்கரியம் அப்படின்றது வேற. பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் ரிஷிகளுக்கு எல்லாம் இருக்கு. அவர்களுக்கு தான் பிராபியம். தங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படணும். என்ன இருக்கிறதுலே பெரிய நன்மை என்ன? சொர்க்கம்னா அல்பம், சொர்க்கம்ன்றது அஸ்திரம். அதெல்லாம் பிரம்மன்றதுதான் நிரந்தரமானது, அனந்தமானது பலன். அந்த பிரம்ம அனுபவத்தை தான் நாடுவார்கள் ரிஷிகள்லாம். அதுக்கு என்ன பண்ணுவார்கள்? அப்பேற்பட்ட படத்தை பெறறதுக்கு ஊழி காலம் நான் தபஸ் பண்ண பக்தி பண்ணலாம், பக்தி யோகத்தினால அந்த பலத்தை பிராபிப்பார்கள். ஆக பக்தியானது ஒண்ணு பகவத் அனுபவத்துக்கு உபாயமாக இருக்கு. மற்றொன்று பிரபத்தியாக இருக்கு அப்படின்னு. பிரபத்தி அனுஷ்டானம் பண்றவர்களுக்கு கைங்கரியமும் பிராப்தியம். பிரபத்தியை வந்து உபாயம் அப்படின்னு சொல்லி அந்த அனுஷ்டானம் பண்றதுக்கு அவர்களும் கைங்கரியம் பிராப்தியம். யார் வந்து பிரபத்தி உபாயம் அல்ல பகவானே தான் உபாயம் அப்படின்னு இருக்கிறார்கள் அவர்களுக்கு கைங்கரியம் தான் பிராப்தி. ஆக இந்த மாதிரி வாசி இருக்கு. இப்போ இந்த வீடமின் முற்றவன் இதுல வந்து ஆழ்வார் வந்து வேதாந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்ட சாதனத்தை சொல்றதுக்காக எடுத்துக்கொள்ளணும்.
அங்கதான் ஆளவந்தார் என்ன சாதிச்சார்? ஆளவந்தார் வந்து பிரபத்தி அப்படின்னு சாதிச்சார். ஆளவந்தார் பிரபத்தின்னு சாதிச்சார். எம்பெருமானார் வந்து மாத்திருக்கார். திருமலை ஆண்டான் தான் பணித்திருக்கணும் எம்பெருமானாருக்கு. இப்ப எம்பெருமானார் வந்து அப்படியேதான் சொல்லியிருக்கணும். பாஷ்யம் தலை கட்டினவாரு அப்படின்னு அதுக்கப்புறம் மாத்திட்டார். இங்கதான் அரும்பத உரையில மாதிரி எதுவும் ஸ்பஷ்டமா இல்லை. எனக்கு இது தோணிச்சு ஒரு காலம் இது இருக்கலாமா அப்படின்னு. மனசுல வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து வர நல்ல அர்த்தம் கிடைச்சுன்னா மாத்தி வச்சுக்கலாம், எனக்கும் சொல்லலாம். நானா சப்தாதித்யகான சூத்திரம் நினைக்கிறேன். அதுல என்ன பண்றாருன்னா அங்க மட்டும்தான் இந்த 32 தனித்தனியா வித்தியைகள் இருக்கு அப்படின்றத ஸ்தாபிக்கிறது. நம்ம ஸ்ரீபாஷ டிஸ்கஷனையும் இதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த நானா அப்படின்றது அந்த அதிகாரம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரசமா இருக்கும், என்ன சொல்ல வராது அப்படின்றது. அங்கதான் வந்து ஸ்ரீபிரகாஷிகளை சாதிக்கிறது சின்னதான். பிரபத்தியில போய் சூச்சியதே அப்படின்றது, பிரபத்தியும் சொல்லப்படுறது, சூச்சனை பண்ணப்படுறது அப்படின்னு சாதிக்கிறது. ஆக வேதாந்த சூத்திரங்களே பெருசானும் வெளியிடல. பிரபத்தியா எங்கெங்கயோ பௌத்தர்கள், ஜெயினர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பிரபத்தின்றது ரொம்ப சிரமம் தெரிஞ்சு மனசுல வாங்கிக்கிறது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அனாதிகாலமா நமக்கு நான் எனக்கு அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. ஒரு மீமாம்சகால கேட்டு உங்களுக்கு என்ன புருஷார்த்தம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இந்த துக்கம் எல்லாம் மறையணும், எனக்கு அந்த ஆத்ம சுகம் வேணும், எனக்கு அந்த சுகம் வேணும் அப்படின்றதுக்கு நான் நிறைய தபஸ் பண்ணணும். இப்படினால்தான் எல்லாருக்குமே புரியும். எனக்கு இன்பம் வேணும், அதற்கு நான் சிரமப்படணும். இதுதானே நம்ம இந்த லோகத்திலேயே பண்ணணும். லோகத்துல லௌகிக என்ன பண்றோம்? அவளுக்கு வந்து சொத்து வேணும், சுகம் வேணும், அதுக்காக உழைக்கணும். இதேதான் ஆன்மீகத்திலேயே. அனந்தமான இன்பம் வேணும், அதுக்கு நான் உழைக்கணும், பல்லுழி காலம் உழைக்க வேண்டும். எப்படின்னு இருக்கும் பொழுது ஒருத்தர்கிட்ட போயிட்டு குணத்து சுத்தம்ன்றது கூடாது, நீ வந்து சொப்பிரயோஜன மரமா இருக்காது, நீ பகவதேக சேஷபூதன், பகவதேக போகியன், அவனுக்காக மட்டுமே இருக்கணும், இதுவும் அவனே உன்னை ரட்சிப்பா அப்படின்னு சொன்னா ஏற்புடையதாகவே இருக்காது. ஆனா இதுதான் லாஜிக்கலாவும் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்தரியாமி அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா, புரியறதுதான் கஷ்டம். இந்த அளவுக்கு இந்த பரமாத்மாவை சார்ந்தே நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா எனக்குன்னு யோசிக்கவே தோணாது. அந்த விதத்துல பார்த்தோம்னா உள்ள போயிட்டோம்னா நமக்கு இந்த பார்த்தசாரதி மிஸ்டர் சொல்றதும் லாஜிக்கலாகவே இருக்காது. ஆனா இந்த அளவுக்கு நெருக்கம் இல்லாம இருக்கோம்னா அவர்களுக்கு பார்த்தசாரதி மிஸ்டர் மீமாம்சகார் அவளுக்குலாம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது. நான் உண்மை பண்ணக்கூடாதான், எனக்கு உண்மை கிடையாது அப்படின்னு யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஆக இப்படி இருக்கும் பொழுது லோகோ பின்னர்ச்சின்னு இருக்கும் பொழுது வேதவியாசர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு ரகசியமான பிரபத்தியெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால வீடுமை மன்றம் அப்படின்றது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வேதாந்த சூத்திரத்தினுடைய சாரமாக இருக்கு. அப்ப அதுல சொல்லப்பட்ட விஷயம் தான் நீங்க சொல்லணும். அதனால பிரபத்தின்றது வேண்டாம். சரி, பக்தி. இப்பதான் கேள்வி வருது. பக்தியில 2 விதம். என்ன விதம்? ஆச்சாரியால் காட்டுறது சாத்திய பக்தி, சாதன பக்தி. சாத்திய பக்தி, சாதன பக்தின்னு இருக்கு. சாதன பக்தின்றது ரொம்ப சுலபம். அதாவது ரிஷிகள் அனுஷ்டானம் பண்ணது சாதன பக்தி அப்படின்றது. சாத்திய பக்தின்றது அதுதான் இங்க ஆழ்வார் உபதேசிக்கிறது. ஏன்னா சாதன பக்தி ஆழ்வார் உபதேசிக்க மாட்டார். ஏன் ஆழ்வார் சாதன பக்தி உபதேசிக்க மாட்டார்? அவர் அதுக்கு அதிகாரி இல்லை. அதிகாரி. ஆமா, ஆஹா, அவருக்கு அதிகாரம் கிடையாது அதுல. சரி, அப்படி இருக்கும் பொழுது ஆனா அதுக்கு முன்னாடி ஆச்சாரியார் வந்து கேட்டுக்கிறார். ஆழ்வாருடைய பிரபாவத்துக்கு இதெல்லாம் பெரிய ஒரு என்ன பெரிய இந்த கட்டுக்கோப்புக்கெல்லாம் இவருடைய இவர் நித்தியசூரிகளுக்கும் அப்பாற்பட்டவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்டுக்கோப்பு எதிராளிகளுக்கே அந்த மகிமை இருக்கும் அப்படின்னா நம்மாழ்வாருக்கு இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அப்ப வேதாந்தத்தை சொல்லப்பட்ட பக்தியே சொல்லலாமே, அதுதான் ஆழ்வாருக்கு கிட்டு. அதாவது வேதாந்தத்தை சொல்லப்பட்ட பக்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? பல்லூடி காரணமாக கர்மங்களை பண்ணி அதனால ஞானம் வளர்ந்து அதற்கு பிறகு அன்பு கலந்து அதெல்லாம் சில ஜென்மங்கள் முன்னாடி ஆழ்வாருக்கு ஏற்பட இப்போ அப்படி பண்ண அந்த பக்தியானது ஏற்பட்ட பக்தியானது இப்போ இந்த ஜென்மத்தில் ஆழ்வாருக்கு தொடர்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னா அது கருத்து. எதிராதிகளை போல ஆழ்வார் இருக்கட்டுமே
இதுக்கு என்ன பதில் ஆச்சாரியார் சாதிக்கிறார்? இதுக்கு ஒரு ஏற்றமே இல்லை, அதுக்கு அதனால அவருக்கு இருக்க வேண்டியதே இல்லை. பகவானே அதுல ஒரு ஏற்றமும் இல்ல, அது சாதன பக்தி ஒரு ஏற்றமே இல்ல, அதுல ஒரு ஏற்றமும் இல்லைங்கிறாங்க. ஆமா, இவருடைய ஏற்றமே என்ன அப்படின்னா அயர்வர மதிலனம் அருளினன், அயர்வர மதிலனம் அருளம் பெற்றவர் அப்படின்றதுதான் இவருடைய ஏற்றமே. இவர் தாமே தானே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆச்சாரியர் இதுல சொபர சாட்சாத்ல சொபர விருத்தாந்தருக்கு யாதிருச்சிகாதிகள் உண்டாகில் தோன்றும் நினைக்கிறேன். ஓவை வாயாள் என்கிற இப்பெல்லாம் ஆழ்வார் பத்தி என்னன்னா பரவிருத்தாந்தமும் தெரியாது. முன்னீர் கோவை, முன்னீர் ஞானம் படைத்தை முகில்வண்ணனே அப்படின்னு அவன் சிருஷ்டி காலத்துல எப்படி இருந்தான்றது இவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கோவை வாயாள் அவதார காலத்துல எப்படி இருந்தா அப்படின்றது தெரியாது. அதே போல சூத்திர மாலைகள் நித்திய சூரியர்கள் என்ன பண்றாரு அப்படின்றது இவருக்கு தெரியாது. எல்லாமே தெரிஞ்ச இவர் நான் இந்த மாதிரி சில ஜென்மங்களை இந்த மாதிரி எனக்கு யாத்திரிச்சுக்கும் சில சுத்தங்கள்லாம் இருந்தது அப்படின்னு ஒரு காலம் இருந்தது என்றால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? இதனாலதான் எனக்கு இந்த பக்தி எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை இந்த பாசுரத்துலயும். சில நாளில் எய்தினன் யான், அப்புறம் சில நாளில் அந்த ஒண்ணு வருது, மூணு எடுப்பாங்க சரியா. இப்பிறப்பை எய்தினான், இப்பிறப்பே சில நாள் எய்தினான், அதே பாட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன், ஒரே பாட்டு தான் வருது. இந்த பிறப்பையே சில நாள்லயே நான் அந்த பக்தி எய்தினேன் அப்படின்னு. ஆக இவரோட சாதனத்தை பண்ணில அவருக்கு இது வரல. சாதனம் அப்படின்னு சொல்றது கர்ம யோகம் போன்ற சாதனங்கள்னால இவருக்கு ஆழ்வாருக்கு பக்தி வரல. ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் வந்து தன்னுடைய வாயில தானே சொல்லியிருக்காரு. அதான் அவருடைய ஏற்றமே, மனோட பெற்றமை தான். ஆகையினால இவருக்கு சாதன பக்தி இவருக்கு வரல. இவருக்கு சாதன பக்தி அப்படின்றது இல்லாத போனபடினால இவர் பிறருக்கு உபதேசிக்கும் பொழுதும் தாம் பெற்றது ஒண்ணு, பிறருக்கு உபதேசிக்கிறது ஒண்ணு அப்படின்னு இருக்க முடியாது. தாம் பெற்றது ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஆழ்வாருக்கு எம்பெருமானே பரம பக்தியை அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆழ்வார் 4 பேர்கிட்ட போயிட்டு நீங்க எல்லாம் அந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பக்தியை நல்லா அனுஷ்டானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா விப்ரலிப்சா தாம் பெற்றது ஒண்ணு, மற்றவர்களுக்கு எத்தையோன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு ஏமாத்துறதுக்கு ஆசை. விப்ரலிப்சா அப்படின்னா ஏமாத்துவதற்கு ஆசை, ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி ஆடு. ஆக தாம் பெற்றதையே தான் ஆழ்வார் பிறருக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு ஆகும். சரி, ஆழ்வார் பெற்ற பக்தி சாத்திய பக்தின்றது என்னது? சகஜ பக்தி, தோன்றும் போதே பக்தியோட, பிறக்கும் போதே அவதரிக்கும் போதே பக்தி, அது சகஜமான பக்தி. சாத்திய பக்தி ஆழ்வாருக்கு சகஜமாக ஆயிடுச்சு. சாத்திய பக்தி அப்படின்னா அரும்பத உரையில சாதிக்கிற பிரபத்தியா சாத்தியத்தை யா பக்தி சா சாத்திய பக்தி அப்படின்னு அர்த்தம். கேள்விப்பட்டதுனால நம்மள வீட்லயே இருக்கிறது என்னன்னா சாத்தியமான பக்தி அப்படின்றது புருஷார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு பக்தி. புருஷார்த்தத்துல அந்தர்பவிக்கக்கூடிய பக்தியை தான் சாத்திய பக்தி. புருஷார்த்தம் என்ன? எல்லா ஆத்மாக்களுக்கும் கைங்கரியம் தான் புருஷார்த்தம். இந்த கைங்கரியத்துக்கு பூர்வ பாவியாக என்ன வேண்டி இருக்குன்னா ருச்சி வேண்டி இருக்கு, அபரிமித ருச்சி வேண்டி இருக்கு. அந்த ருச்சி தான் பக்தின அன்பு தானே. மகனீய விஷயே பிரீத்தி பக்தி கபிதீயத்தை, பெரியவனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி அன்பு, அதுதான் பக்தி. அப்ப எம்பெருமானத்துல அபரிமிதமான பக்தி இருந்ததுன்னா நம்ம கைங்கரியம் செய்யணும் அப்படின்னே தோன்றின்றோம். இதான் ஆச்சாரியருடைய நிலை. அந்த மாதிரி வந்துட்டோம்னு வச்சுக்கோமே, நமக்கு அந்த துரும்பு நறுக்குவதற்கு அவகாசம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. உத்தரவாக்கி தனுசந்தானம் பண்ணோம்னா, வைத்தனுடைய உத்தரவாக்கி தனுசந்தானம் பண்ணோம் அப்படின்னா ஒரு நொடி பொழுது சும்மா இருக்கும் அப்படின்றதுலாம் தோணாதான். ஒரு வேலையை நம்ம விடணும் அப்படின்னு தோணாது. பல விஷயத்துல இருக்கக்கூடிய வேலையை சொல்றோம். இந்த கைங்கரியமா இவ்வளவு பண்ணிட்டேனே அப்படின்லாம் தோணவே தோணாது. அப்பரிமிதமான பிரீத்தி இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு அவ்வளவு ருச்சி இருக்குதுன்னா அடுத்தது இந்த கைங்கரியத்துக்கு பூர்வ பாவியா ருச்சியானது வேண்டி இருக்கு. இப்ப இந்த சாத்திய பக்தியானது புருஷார்த்தத்துல அந்தர்கதமான அதுக்குள்ளே அடங்கின இந்த பக்தியானது ஆழ்வாருக்கு சகஜமாகவே ஏற்பட்டிருக்கு. மாயவர மதிரனம் மறுபினன் அப்படின்னு சகஜமாகவே அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆளவந்தாரு எம்பெருமானாரு என்ன பண்றா அப்படின்னா இதை பிரார்த்திக்கிற பகவன் பக்தி அபி பிரயச்சமே அப்படின்னு ஸ்தோத்திரத்துல ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அது போல எம்பெருமானார் கத்தியத்துல பரபக்தி யுக்தம் மா புருஷ்வ அப்படின்றது, இப்படிப்பட்ட பக்தியுடன் கொண்டவனாக என்னை நீ ஆக்கி விடுவாய் அப்படின்னு பெரிய பெருமானத்துல பிரார்த்திக்கிறது. ஆக இந்த
பக்தி என்ன, பிரார்த்திக்கப்படுற பக்தி என்ன அப்படின்னா கைங்கரியம் புருஷார்த்தம் தெரிஞ்சு போயிடுது, அதுக்கு போதிய அளவு ருச்சி வரவில்லையே அப்படின்னு நமக்காக பிரார்த்திக்கிறாவ, போதிய ருச்சி வரவில்லையே அப்படின்னு அப்படிப்பட்ட ருச்சியை எம்பெருமானே எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. இதுக்கு ஆச்சாரியார் ரொம்ப அழகா ஒரு சொல்ற உதாரணம் என்ன அப்படின்னா, சாஸ்திரத்தோட ரொம்ப பொருந்தக்கூடிய உதாரணம். ஆமத்துக்கு சுத்து போல அப்படின்னு. ஆமம்னா உணவு, சோறு. சுத்துன்னா பசி. எப்படி இத சேர்க்கிறது? ஆமத்துக்கு சுத்து போல கைங்கரியத்துக்கு ருச்சி. பசி இருந்தாதான் சாப்பிட முடியும். அதே போல இந்த கைங்கரியத்துக்கு பூர்வபாதியான பக்தி இருந்தாதான் கைங்கரியம் பண்ண முடியும் இல்லையா? இப்ப பசினால என்ன அர்த்தம்? பசினா ஞான பசியா, ருச்சி ருச்சி ருச்சி, என்ன இச்சை? பகவானுடைய பிரீத்தி. இல்ல, பசினா என்ன இச்சை? சாப்பிட வேண்டும் அப்படின்ற பசினாலே போக்தும் இச்சா புபுக்ஷா. பசினாலே சாப்பிடணும்ன்ற இச்சை என்னதான் அந்த பசியே. இதுல ஒருவேளை இந்த ஹங்கர் அப்படி சொல்ல முடியாது. சாஸ்திர கிரந்தங்கள் இருக்கிறது என்னன்னா போக்தும் இச்சா, பூக்ஷா தான் அக்ஷுத்திய. அப்போ சாப்பிடணும், அப்பதான் உடம்பு நல்லா குட்டியா இருக்கும், அது தெரியுது. சாப்பிடணும் அப்படின்றது புருஷார்த்தம் அப்படின்றது தெரியுது. ஆனா அது ஆசை வர மாட்டேங்கிறது அப்படின்னு, அந்த ரோகத்தினால அந்த எண்ணம் வர மாட்டேங்கிறது, சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வர மாட்டேங்குது. அப்ப சாப்பிடணும்ன்றது புருஷார்த்தம் தெரிஞ்சு போயிடுது, அதுல ஆசை வரலையே. அப்போ அந்த ஆசைக்காக நம்ம இன்னொரு மருந்து எடுத்துக்கணும். உண்மையா பசிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கணும் இல்லையா? பசிக்கணும்ன்ற மருந்து எடுத்துக்கணும் என்னன்னா, சாப்பிடணும்ன்ற ஆசை வரணும் அப்படின்றது. சரியா? அவ சாப்பிடணுன்ற இப்போ அது எவ்வளவு அழகா சப்ஸ்டியூட் ஆடுறீங்க. நமக்கு கிரந்தங்கள்லாம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆத்மா அப்படின்னு இருக்காரு, மேம்பொருள் போக விட்டு மிக உணர்ந்து ஆம்பர் சரிந்து கொண்டு ஐம்பொருள் நல்ல தடைக்கு காம்பர தலை சரித்து ஒரு கடைத்தலைவாக இருந்து வாழும் சோம்பர் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போயிடுது. கிரந்தங்கள் நல்லா ஸ்பஷ்டமா தெரியுது. படிக்க 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 மேல எம்பெருமான கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனாலும் வரமாட்டேங்கிறது. போவோமே ஒரு வீரசத்துக்கு கால்நடையா போவோமே, எல்லா கைங்கரியங்களும் பண்ணுவோமே, பண்ணணும் அப்படின்றது தெரியுது. அது அதான் சொருப்பம் அப்படின்னு தெரியுது. பண்ணாம இருந்தா வெறுப்பாவும் இருக்கு. ஆனாலும் பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா பகவான் இடத்துல போதிய ருச்சி இல்லை. இப்ப கைங்கரியம் புருஷார்த்தம்னு தெரிஞ்சு போயிடுது, போதிய ருச்சி இல்லை. அந்த ருச்சியை தான் பிரார்த்திக்கிறோம். ஆழ்வார்தாரை பெருமான பிரார்த்திக்கிறோம், நமக்காக பிரார்த்திக்கிறோம். பகவான் பக்தியும் அபிப்பிராயம். இப்ப இந்த சாத்திய பக்தியை இறக்குறாங்க. சாத்தியத்துல அந்தர்பூதமா இருக்கக்கூடிய இந்த ருச்சியாக இருக்கிற பக்திய இறக்கிறது பிரார்த்திக்கிறாங்க. ஆழ்வார்தாரை பெருமானாரும் பிரார்த்திக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட பக்தியை தான், இந்த சாத்திய பக்தியை தான் ஆழ்வார் உபதேசிக்கிறார் நமக்கு. சரி, சாத்திய பக்தி உபதேசிக்கிறார்னா உபதேசத்துக்கு என்ன விஷயமாக இருக்க முடியும்? இந்த பக்தின்றது ஒரு ஆசை. ஆசையை யாராவது உபதேசிக்க முடியுமா? எதை உபதேசிக்க முடியும்? ஜிக்ஞாசாதிகள் பூர்வபட்சத்திலே பார்த்த விஷயங்கள் ஏதாவது செஞ்சு அதை அடைய முடியும்னா அதை உபதேசிக்க முடியும். அதை செய்யக்கூடியதான் இந்த காரியமா இருக்கோ அதான் உபதேசிக்கவே முடியும். இதை இது செய்யாதே அப்படிதான் உபதேசிக்கவே முடியும். அது இங்க ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஆசை எப்படி வருமோ அதுக்கு வேண்டியதான் உபதேசிக்கிறது. அந்த ஆசை அதை உபதேசிக்கிறது அப்படின்னா, அந்த ஆசைக்கு உண்டான கருவிகளை ஆழ்வாருக்கு உபதேசிக்கிறது. ஆழ்வாருக்கு அதுதான் வேணும். என்ன பண்றாரு? அவருக்கு உசா துணை வேணும். இந்த பதிகத்திலே ஆழ்வாருக்கு உசா துணை வேணும். அப்போ தான் அனுபவிக்கும் பொழுது சகபோக்தாக்களாக 4 பேர் வரணுமே, அதுக்கு உண்டான ருச்சி அவர்களுக்கும் வளரணுமே. அப்ப அதுக்கு உண்டான கிரியைகளை ஆழ்வாரிகளை வீடுகின்றோம் அப்படின்ற இடத்துல உபதேசிக்கிறார் அப்படின்றது எம்பெருமான நிர்வாகத்துல. ஆக சாதன பக்தி உபதேசிக்கிறார் அப்படின்னு ரொம்ப சுலபம். சாதன பக்தி ரொம்ப சுலபமான கான்செப்ட். உபாசனம், அதாவது நிரந்தர தியானம், அதுல அன்பை கலந்தா சாதன பக்தியாக ஆயிடுறது அப்படின்றது உபதேசிக்கிறது ஆனவந்தார். அதே போல ஆனா எம்பெருமான நிர்வாகத்துல சாத்திய பக்தியை தான் உபதேசிக்கிறார் அப்படின்னு. அந்த பக்தியிலையும் ஆளவந்தார் உபதேசிக்கிறார். ஆளவந்தாருடைய நிர்வாகத்துல பிரபத்தி உபதேசிக்கிறார் அப்படின்னு. எம்பெருமானுடைய பிரபத்தி அப்படின்றத அதை உபதேசிக்கிறார் அப்படின்றது ஆளவந்தாருடைய நிர்வாகத்துல.
எம்பெருமான நிர்வாகத்துல பக்தி உபதேசிக்கிறார். ஆனா அந்த பக்தியை கூட எப்படிப்பட்ட பக்தினா சாத்திய பக்தி ஆழ்வாரின் உபதேசிக்கிறார் அப்படின்னு. இதனால இந்த சார்வே தவநெறியில கூட நிறைய சார்வே தவநெறி 10 நாள் அதுலதான் நிகமனம் அப்படின்ற உங்க 60 உரையில நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க இதை பத்தி. வீடுமின் முற்றவும் 10 அடியவன் கிளியவன் அதுக்கு அதுடைய நிறைவுதான் சார்வே தவநெறி, கண்ணன் கடைநடை அப்படின்னு அதனுடைய நிறைவாக காட்டுறார். சரி, இந்த அம்சங்கள்லாம் இருக்குது. அந்த வீடுமின் முற்றவும் பார்த்துடலாமா? ஒரு 5 நிமிஷத்துல பார்த்துடலாமா அந்த பாட்டு? 4-5 சொற்கள் தான் முக்கியமான சொற்கள். உம்முடை வீடுடையான் அப்படின்றதுக்கு 4 அர்த்தம் இருக்கு. முடிச்சிடலாமா இந்த பாட்டை? யாரும் சொல்லல. வேண்டாம் தோன்றது. அடியன் சுவாமி, நான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகணும். சரி, அப்போ நம்ம அடுத்த வாரமே பார்க்கலாம். இடுகின்ற முதல் பாட்டை அடுத்த வாரம் சுவாமி, ஒரே ஒரு